ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கலியை மாற்றி தனியுகம் படைக்க வந்த சாமி நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமே விழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்களது தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட திருவாக்கியம் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 208, பக்கம் 163. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, அல்லாஹ் என்றும் சிவசிவா என்றும் வைகுந்த வாசா என்றும் தொட்டதற்கெல்லாம் கதறுகிறார்களே, அந்த பரம்பொருள் எங்கிருக்கிறது என்று நினைத்தா சொல்லுகிறார்கள்? இல்லை, காசி செல்லுகிறேன் என்று கூறி நேர் தெற்கே போகிறவர்களை போல் இருக்கிறார்கள். கடவுள் என்றவுடன் கடவுளே என்று ஆகாயத்தை நோக்குகிறார்கள். கடவுள் என்றால் கடத்திற்குள் என்றல்லவோ அந்த சொல் சுட்டுகிறது. ஆகாயத்துள் என்று சொல்லவில்லையே. ஒரு நாளாவது இறைவனை சந்தித்து தரிசித்திருந்தால்தான் அவனை நீ நினைக்க முடியும். முக்கோடி காலம் முக்கோடி பிரசங்கம் செய்தாலும் முக்கோடி தவம் செய்தாலும் உன் எண்ணம் இறைவனின் திருச்சன்னிதானத்திற்கு, அவன் நேருக்கு நேர் தரிசனைக்கு போகவே போகாது. ஒரு எஜமானை ஒரு தரமேனும் முன் சந்தித்து அவன் சம்மதத்துடன் அவன் இட்ட வேலையை செய்தால்தான் அவன் கூலி தருவான். சந்திப்பே இல்லாத ஒரு எஜமான் கூலி தருவானா? கண்டறியா முன் கை கொண்டிடுவான் என்று விண்டதெந்த வேதமோ. இந்த அற்பத்தனமான அறியாமை, அவலட்சணமான எண்ணம் உனக்கு சாபகமாக நின்றதற்கு காரணம் வண்ட சோம்பேறி சாதியர் தம் வயிற்று பிழைப்புக்காக உன்னை திண்டாட விட்டு விட்டார்கள். அதாவது அந்த பரம்பரை சோம்பேறிகள் உன்னை ஒன்றும் தெரியாதவனாக, அறிவில்லாதவனாக ஆக்கிவிட்டார்கள். இப்போ இந்த திருவாக்கியம் நாம இன்னைக்கு பகிர போறோம்னு பெருமானவர்கள் நமக்கு முன்னாலே வந்து இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க. ஒரு எஜமான சந்திக்கமே அப்படின்னு நாம இன்னைக்கு எப்படி இந்த பொருத்தம் வருது, நாளுக்கு நாள் ஆச்சரியம் மேன்மேலும் நமக்கு ரொம்ப வளர்ந்து கொண்டே போகுதுன்னு தான் சொல்லணும். பெருமானவங்க இன்னைக்கு ஒளிநாடாவுல சொன்னாங்க, எஜமான சந்திக்கணும். இந்த ஒவ்வொரு படைப்பெல்லாம் படைச்சிருக்காங்களே, இதெல்லாம் எதுக்கு? நான் இன்னைக்கு இந்த வாக்கியம் தான் எடுத்திருக்கேன்னு நம்ம வாக்கியம் போடுற நம்ம தனிகை அண்ணாவுக்கு தெரியாது. தனிகை அண்ணாவுக்கு அதுதான் நான் இந்த வாக்கியம் இன்னைக்கு எடுக்க போறேன், தனிகை அண்ணாவுக்கு தெரியாது. ஆனா நம்ம தெய்வத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தெய்வம் தானே கூட இருந்து எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு அந்த அந்த இதை கேட்ட உடனே எனக்கு உண்மையிலே உடம்பெல்லாம் வயிற்று தெரிஞ்சதுதான் சொல்லணும். அந்த மாதிரி பெருமானவங்க இன்னைக்கு வந்து இந்த மனிதனை குறி வச்சுதானே இறைவன் இவ்வளத்தையும் படைச்சாங்க. முதல்ல சொல்லிக்கிட்டே வரும்போது நம்ம எடுத்த வாக்கியத்தை ஆண்டவங்க சொல்லிட மாட்டாங்களா? அவங்க திருவாயில வந்துடாதான் நானும் ஏங்கி தவிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தே வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு அரிசி தோறும் பெட்டி போட்டு வச்சிருக்கிறானே, இத வந்து யாருமே சிந்திக்க மாட்டோம். அந்த அரிசிக்கு அந்த ஒரு கவர் மாதிரி போட்டு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இவன் வச்சு சாப்பிடட்டும், ஒரு நேரம் விளையும் ஒரு நேரம் விளையாது, இவன் வச்சு பசியாரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அரிசியை பாதுகாப்பாக வச்சிருக்க. அதுக்கு ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு கவர், ஒரு பெட்டி போட்டு வச்சிருக்கிறானே இறைவன். யார குறி வச்சு? இந்த மனுஷனை குறி வச்சு தானே. அப்போ இந்த மனுஷனை என்ன உன்னதத்துக்காக படைச்சிருப்பாங்க? அப்போ அந்த உன்னதத்தை தெரிஞ்சுக்கணும். நீ என்ன செய்யணும்? முதல்ல அந்த எஜமான சந்திக்கணும். சந்திப்பே இல்லாதபடிக்கு நீ ஆடி ஆடி பாடினாலும் பாடி ஆடினாலும் ஒன்னும் நடக்காது. இறைவனுடைய பிரீதியை நீ சம்பாதிக்கணும்.
அந்த பிரீதி அவங்கள சந்திச்சுதானே நீ வந்து சம்பாதிக்கணும். சந்திக்காதபடிக்கு நீ பாடி பாடி ஆடினாலும் ஆடி ஆடி பாடினாலும் ஒண்ணும் நடக்காது அப்படிங்கிற இன்னைக்கு அந்த திருவாக்கியத்தை கேட்டோம் நம்ம எல்லாரும். அப்போ நாம சந்திச்சோம், அந்த திருவாக்கிய மூலமாக நம்முடைய பெருமானவர்களை நாம சந்திச்சோம். இந்த உலகம் பூரா சந்திக்காதபடிக்கு இருக்கு. அதுதான் இந்த திருவாக்கியத்துல இந்த வண்ட சோம்பேறிகள் வயிற்று பிழைப்புக்காக திண்டாட விட்டார்கள். நம்ம இன்னைக்கு எடுத்த வாக்கியத்தை பெருமானவர்கள் அழகா நமக்கு முதல்ல வந்து அவங்க நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இனிமே அவங்க போற வழியில நம்ம போக வேண்டியதுதான். அப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவங்க நமக்கு என்ன அருளி செய்யறாங்க? எல்லாரும் அல்லா சிவசிவா வைகுந்த வாசா அப்படின்லாம் எல்லாரும் வந்து சொல்றாங்க, கதறாங்க. சொல்றது மட்டும் இல்ல, சிவசிவா சிவசிவான்னு கதறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பரம்பொருள்ல நினைச்சில சொல்லணும், நினைச்சா சொல்றாங்க. காசி செல்லுகிறேன் என்று சொல்லி நேர் தெற்கே போகிறவர்களை போல இருக்கிறாங்க. காசிக்கு போகணும்னா காசி எங்க இருக்கு? வடக்கல்ல இருக்கு. காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு தெற்க போனீங்கன்னா தெற்க நேரா கன்னியாகுமரியில போய் அப்படியே போய் கடல்ல விழ வேண்டியதுதான். இப்போ காசிக்கு போகணும்னா வடக்கல்ல போகணும். காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு தெற்க போனீங்கன்னா என்ன ஆகும்? அது மாதிரி கடவுள்னா அந்த வார்த்தையிலே இருக்கே, பிரிச்சு பார்க்கணுமே. கடம் கூட்டல் உள், கடத்துக்குள் அப்படின்னு இருக்கே, ஆகாயத்துக்குள் அப்படின்னு இல்லையே. கடவுள் கடத்திற்குள் என்றல்லவா அந்த சொல் சுட்டுகிறது. அந்த சொல்லே சுட்டுகுதே இறைவன் எங்க இருக்காங்கன்னு. ஆகாயத்துள் என்று சொல்லவில்லையே. ஒரு நாளாவது இறைவனை சந்தித்து தரிசித்து இருந்தால்தான் அவனை நீ நினைக்க முடியும். அப்போ அவங்கள நினைக்கணும். நினைக்கிறதுனா எப்படி நினைக்கிறது? சந்திச்சாதான் நினைக்க முடியும். இப்போ நாம எல்லாரும் இந்த சபையில கலந்து பேசுறோம். பேசினா பிறகும் நம்ம வீட்டுல போய் இன்னைக்கு என்னென்ன பேசணும் அப்படின்னு சிந்திப்போம். இந்த சபையே அட்டன் பண்ணாத ஒருத்தவங்கள இன்னைக்கு சபையில நடந்ததை சிந்திச்சு பாருங்க அப்படின்னா அவங்களால சிந்திக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. அப்போ சிந்திக்கணும்னா சந்திக்கணும். சந்திக்காதபடிக்கு சந்தித்து ஒரு முறையாவது தரிசித்திருந்தால்தான் அவனை நீ நினைக்க முடியும். அப்படி இல்லாம இந்த உலகத்துல வந்து எல்லாரும் மதத்துல எல்லாம் இருக்கிறேன்னு தான் சொல்றாங்க. அவங்கவுங்க ஒரு மதத்துல இருப்பாங்க, திடீர்னு மதம் மாறுவாங்க. என்ன காரணத்துக்காக மதம் மாறணும், என்ன காரணத்துக்காக ஒரு மதத்துல இருக்கோம் எதுவுமே தெரியாது. வயிற்று பிழைப்புக்காக இந்த அந்த மதத்துக்கு போனா அவங்க நல்லா அவங்க வேலை வாங்கி தருவாங்க, அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க, அதுக்காக நான் மதம் மாறுறேன். அப்படி மதம் மாறுறவங்களும் உண்டு. இந்த மதத்துல இருக்கும்போது எனக்கு வருமானம் இல்லை, அந்த மதத்துல போனா வருமானம் இருக்கும், இப்படி போனவங்களும் உண்டு. அதான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் கந்தசாமிங்கிற பேர் இருக்கிற ஒருத்தரை வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்துறதுக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து அவரை நிறைய மூளை செலவை செய்து நீ வா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினா நீ கஷ்டப்பட மாட்ட, வாழ்க்கையில முன்னேறுவ அப்படின்னு சொல்லி அவங்களை கிறிஸ்தவ மதமா மாற்றி அவர் பேரை கந்தசாமின்னு இருந்த பேரை பீட்டர்னு மாத்திட்டாங்களாம். அவரும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட சேர்ந்து தொழுகையெல்லாம் பண்ணிட்டு ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து அவரால் கந்தசாமியாக இருந்த அந்த பழக்கத்தையும் மாற்ற முடியல. அவங்க ஊர்ல பொங்கலுக்கு ஆலயத்துல கோயில்ல ஒரு விழா, அதுக்கு போகணும்னு ஆசை வந்து அங்க போயிட்டாரு. அங்க போயிட்டு திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க ஜெப கூட்டத்துக்கு போறாரு. ஏன் நீ போன ஞாயிற்றுக்கிழமை வரல? அங்க இருந்த ஃபாதர் கேட்டாராம், நீ ஏன் போன ஞாயிற்றுக்கிழமை வரல கந்தசாமி, நீ இயேசுவை மறந்தனையோ அப்படின்னு கேட்டாராம். உடனே கந்தசாமி சொன்னாராம், சிவசிவா நான் இயேசுவை மறப்பேனா அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் உள்ளத்துக்குள்ள சிவன் இருக்காங்க. அப்ப எல்லாரும் அங்க இருந்தவங்க எல்லாம் சிரிச்சுட்டாங்களாம். சிவசிவா நான் இயேசுவை மறப்பனா அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரிதான் இருக்கு இந்த உலகத்துல. எல்லாருமே வந்து ஒரு மதத்துல இருக்கிறது எதுக்கு அப்படின்னு தெரியாம அப்போ அப்படியெல்லாம் தான் இருந்துட்டு ஒரு காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு வடக்க போக வேண்டியதுக்கு பதிலா தெற்க நேரா போய் கன்னியாகுமரி கடல்ல விழுகிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். அப்போ அந்த வார்த்தையிலேயே இருக்கே, கடத்துக்குள் இல்லையே, எந்த பக்கம் நீ போகணும், நீ வந்து வடக்க தான் போகணும், நீ தெற்க போனீன்னா
பிரயோஜனம் இல்லை. காசிக்கு போகணும்னா வடக்கத்தான் போகணும், கடவுளை பார்க்கணும்னா கடத்துக்குள்ளதான் போகணும், ஆகாயத்துக்குள்ள போனீங்கன்னா பார்க்க முடியாதுன்னு அந்த வார்த்தையே நமக்கு சொல்லி தருதே. அப்போ கடத்துக்குள்ளதான் போய் நீ தரிசிக்கணும். அப்படி போய் சந்திச்சாதான் நீ சிந்திக்க முடியும். சந்திக்காமல் சிந்திக்க முடியாது. சந்திக்காத ஒருத்தரை பத்தி நீ சிந்திக்கவே முடியாது. சந்திச்சுட்டா அப்புறமா நீ எப்ப வேணாலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். சந்திக்காம ஒருத்தவங்கிட்ட ஒரு எஜமான் இருக்கிறாரு, அவர்கிட்ட வேலை பார்க்கணும்னு நினைச்சினா அவரை போய் சந்திச்சு அவர்கிட்ட அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அவர்கிட்ட அவரு அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்ல உன் பேரை எழுதுனாதான் வேலை செஞ்சினா அன்னைக்கு முடியும் போது அந்த லிஸ்ட பார்த்து உனக்கு கூலி தருவாரு. நீ அவரையே சந்திக்காம நான் வேலை பார்த்தேன் எனக்கு கூலி தாங்கன்னு கேட்டா நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்ப முதல்ல அவரை சந்திக்கணுமே. அதுதான் பெருமானவங்க அந்த பாடல். கண்டறியா முன் கை கொண்டிடுவான் என்று விண்டதெந்த வேதமோ வண்டத்தோம்பேரி ஜாதியர் வயிற்றுக்காய் திண்டாட விட்டாரையோ. எஜமானறியாமல் பாடுபட்ட பேர்க்கு எங்கே உண்டும் கூலியே. எஜமானறிந்துமே பாடுபட்ட பேர்க்கு இங்கும் அங்கும் கூலியே. இப்போ எஜமான அறிந்து பாடுபட்டினா உனக்கு இங்கேயும் கூலிதான் அங்கேயும் கூலிதான். அப்போ இந்த அற்பத்தனமான எண்ணம், அறியாமை, அவலட்சணமான எண்ணம் உனக்கு ஸ்தாபகமான நின்றதற்கு காரணம் வண்ட சோம்பேறி சாதியர் தம் வயிற்று பிழைப்புக்காக உன்னை திண்டாட விட்டு விட்டார்கள். அதாவது அந்த பரம்பரை சோம்பேறிகள் உன்னை ஒன்றும் தெரியாதவனாக அறிவில்லாதவனாக ஆக்கிவிட்டார்கள். இப்படி இந்த சோம்பேறிகள் எல்லாம் சேர்ந்துதான் உன்னைய அறிவில்லாதவனாக ஆக்கிவிட்டார்கள். நீ கடவுள் அப்படின்னோடனே அந்த வார்த்தையிலே இருக்குதுங்கிறது தெரியாம வானத்தை நோக்கி இந்த கடத்துக்குள்ள போகணும்ன்றது தெரியாம நீ ஆகாயத்தை நோக்கி போறியே. அப்படி போனீன்னா இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமேன்னு சொன்ன மாதிரி அங்க போய் நீ பார்க்க முடியுமா? அப்போ எப்படி நம்ம பாக்குறது? அப்போ இந்த உடம்புக்குள்ள போய் எஜமான சந்திக்கணும் அப்படின்னு பெருமானவங்க சொன்னாங்க. சந்திச்சோமா? நம்மளை எல்லாம் பெருமானவர்கள் சந்திக்க வச்சாங்களா? எப்படி நம்ம சந்திச்சோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இந்த உடம்புக்குள்ள போகணும்னு சொல்றாங்க பெருமானவர்கள். இந்த உடம்புக்குள்ள போவோம். நம்ம இந்த உடம்புக்குள்ள நம்ம போகும்போது முதல்ல இந்த உடம்ப பார்க்கும்போது இந்த உடம்புல இருக்கிற புறக்கருவிகள் தான் நமக்கு தெரியும். இந்த கண் இருக்கு, உடம்புல புறக்கருவிகளாக கண் இருக்கு, காது இருக்கு, கை கால்கள் மூக்கு எல்லாமே இந்த புறக்கருவிகளாக இந்த உடம்புல இருக்கு. இன்னும் அகக்கருவிகளும் எத்தனையோ கருவிகள்லாம் இருக்கு. இப்போ முதல்ல நம்ம புறக்கருவிகளை நம்ம பார்க்கும்போது நம்ம கண் ஒரு பொருளை பார்க்குது, காது ஒன்றை கேக்குது, ஒரு பச்சை பசேல்ங்கிற ஒரு காட்சியை இந்த கண் பார்க்குது. அப்படின்னா அந்த காட்சிய நமக்கு காட்டினதுதான் கண்ணை தவிர கண்ணு பார்க்கல. அப்ப பார்த்தது எது? இந்த கண் வாயிலாக அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த கண் அந்த காட்சியை உள்ளே அனுப்புகிறது. அந்த உள்ள போய் உள்ள அகக்கரணம், நம்ம புறக்கரணம் பார்த்தோம், அதே போல அகக்கரணங்களும் நமக்கு இருக்கு. அந்த அகக்கரணங்களுக்கெல்லாம் அனுப்புது. அனுப்பி அங்க போய் எது தீர்மானிக்குது இது பச்சை பசேல்ங்கிற காட்சி அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எதுன்னா அந்த புறக்கருவிகள் அகக்கருவிகள் எல்லாம் தாண்டி இந்த தூல தேகத்தை தாண்டி ஒரு சூக்கும தேகத்துல ஆன்மா இருக்கு. அங்கதான் தீர்மானிக்கப்படுகிறது இது பச்சை பசேல் என்ற காட்சி என்று. அங்க தீர்மானிச்ச உடனே திரும்ப அது அப்படியே ரிவர்ஸ்ல இந்த கண்ணுக்கு நமக்கு உணர்த்துது இது பச்சை பசேல்ங்கிற காட்சி. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்த்த உடனே அது பச்சை பசேல்ங்கிற காட்சி கண்ணு தான் காட்டுதுங்க. இல்ல, கண்ணு காட்டி உள்ள ஒரு இடத்துக்கு அனுப்புது. அனுப்பி அங்கிருந்து வருது நமக்கு சிக்னல், நீ பாக்குறது பச்சை பசேல் என்ற காட்சின்னு. அது இந்த உலக மக்கள் தவறாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மூளையில போய் அங்கிருந்து தான் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மூளைக்கெல்லாம் போகல. அதுவும் ஒரு கருவிதான், மூளையும் ஒரு கருவிதான், இந்த தூலத்துல இருக்கிற கருவிதான். அப்போ
அந்த உள்ள போய் அது வெளியே வர்றது, அது அவ்வளவு ஸ்பீடாக அந்த வேலை நடக்குது. அப்படியே போய் அந்த ஆத்மா வரைக்கும் போய் அங்கிருந்து வந்து நமக்கு உணர்த்துறதுக்கு அவ்வளவு வேகமாக அந்த வேலை நம்ம தேகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதே போலதான் நாவில ஒரு சுவையை வச்ச உடனே அது அங்க போகுது அறிவுக்கு. அந்த சுவை கொண்டொழித்த இடம் தெரியணும்னு சொல்லுவாங்க பெருமானவர். அறுசுவை கொண்டொழித்த அறுசுவையை மட்டும் அறிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ மனிதன். அறுசுவை ஒழித்த இடம் அறிந்தவர்கள் தேவர்கள். அப்போ அது எங்க போய் அந்த சுவை எங்க போய் சேருது? நாவில ஒரு சுவையை வச்சவொடனே. அதே போல காதுல ஒன்ன கேட்டவுடனே இந்த காது கருவியாதான் இருக்கு. அது எங்க போய் அந்த கருவி அந்த வார்த்தைகள்லாம் பட்டு எங்க போய் அது எங்க தைக்குது? உயிர்ல போய் தைக்குது, அறிவுல போய் தைக்குது, ஆன்மாவில போய் தைக்குது. அப்போ இது எல்லாமே ஆனா இந்த உலகத்துல மூளையில போய் தான் நமக்கு வருது திரும்ப சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தூலம், இந்த உயிர் பிரிஞ்ச ஒருவனுக்கு கூட அந்த மூளையெல்லாம் இருக்கே, ஆனா அவனுக்கு அந்த காட்சி தெரியாது. அப்போ அதனால நமக்கு தெரியும் இந்த தூல கருவிகள் எல்லாம் வெறும் கருவிகள் தான். இதுல அறிவை வச்சு படைக்கலை. பெருமான் அவங்க சொல்லுவாங்களே, ஒரு பெரிய மாணிக்கம் இருக்கு, உனக்கே ஒரு பெரிய மாணிக்க கல் கிடைச்சிச்சுன்னா அதை நீ ஒரு ஓலைப்பெட்டியில போட்டு வைப்பியா? பத்திரமா ஒரு நல்ல ஒரு பேழையில வச்சு ஒரு பட்டு துணியை போட்டு மூடி நல்ல ஒரு பெட்டகத்துக்குள்ள வச்சு பூடி பத்திரமா வச்சிருப்பியே. அது போல இறைவனும் அந்த அறிவு என்கின்ற மாணிக்கம் அத இந்த பீத்த தூலத்திலேயா வச்சிருப்பாங்க? இந்த பீத்த தூலத்துல இல்ல, இந்த புறக்கருவியில இல்ல. அந்த அறிவாகிய உயிராகிய அந்த ஆன்மா இந்த புறக்கருவியில இல்ல. அப்போ அது எங்க இருக்கு? இந்த உடம்புக்கு அறிவே இல்ல. ஒரு கண்ணாடி, நம்ம கண் காட்சி, இந்த கண் சரியா தெரியலன்னா ஒரு கண்ணாடியை போட்டுக்கிறோம். கண்ணாடி போட்டவுடனே நல்லா தெரியுது. அப்போ கண்ணாடியா அந்த காட்சியை பார்த்துட்டு கண்ணாடி வழியாக பார்த்தது எது? கண்ணாடி வழியாக கண் பார்த்தது. அது போல கண் வழியாக நம்முடைய ஆன்மா பார்க்கிறது. இந்த கண்ணு பார்க்கல. அது போல இந்த உயிர், இந்த ஆன்மா உயிர் எஜமானாக இருந்து எல்லா வேலையும் செய்கிறது. அந்த எஜமானை சந்திக்கணும் அப்படின்னு பெருமான் அவங்க சொல்றாங்க. அப்போ நாம எப்படி சந்திக்கிறது அந்த எஜமானை? இப்போ நமக்கு நம்மளுடைய இந்த உடம்பு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா நம்ம கையை பார்க்கலாம், காலை பார்க்கலாம், நம்மளுடைய அங்கங்களை எல்லாம் நம்மளே பார்க்கலாம். ஆனா நம்முடைய முகத்தை நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. நம்முடைய முகத்தை நாம பார்க்கறதுனா அதுக்கு ஒரு பளிங்கு கண்ணாடி அது தேவையாக இருக்கு. ஒரு கண்ணாடி என்பது ஒரு நிர்மலமான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, குற்றமற்ற ஒரு பொருள். அந்த குற்றமற்றமான அந்த வஞ்சகம் இல்லாத ஒரு கண்ணாடி முன்னால போய் நம்ம நிற்கும் போது அது நம்முடைய இந்த தூலத்தை உள்ளது உள்ளபடி காட்டும். எப்படி இருக்கோ அப்படியே காட்டும், கொஞ்சம் கூட மாத்தி காட்டாது. அது போல இந்த அகத்துக்குள், இந்த சூக்கும தூலத்துக்குள் இருக்கும் அந்த ஆன்மாவை, அந்த அறிவை, அந்த உயிரை பார்க்கணும்னா ஒரு தெய்வ கண்ணாடி முன்னால போய் நாம நிக்கணும். அந்த தெய்வ கண்ணாடி முன்னால போய் நின்னாதான் நாம அந்த ஆன்மாவை, உயிரை தரிசிக்க முடியும். அது நமக்கு பெருமான் அவர்கள் மான்மியத்துல நமக்கு எடுத்து காட்டுறாங்க. மான்மியம் ஜீவசிம்மாசன பருவம் பக்கம் 331 பார்ப்போம். இங்குறும் பண்டிதர்க்கெல்லாம் அதி பண்டிதராயும், கற்றோருக்கெல்லாம் அதி கற்றோராயும், கல்லாதவர்களுக்கெல்லாம் கல்லாதவர் போன்றும், மீனர்களுக்கு என்றும் காணாதவர்களாய், விளங்கும் அன்பர்களுக்கெல்லாம் உளம்புகும் தெய்வமாய், வம்பர்க்கு வாழாயும் நண்பர்க்கு நாயகமாயும், தொண்டருக்கு தொண்டராயும், ஏழையர்களுக்கு ஏழை. அப்படியே ஏழைனா ஏழையாவே காட்டும். அவங்க கண்ணாடி முன்னால போய் நின்னா நாம பண்டிதரா இருந்தா அங்கேயும் பண்டிதத்தனம் தெரியும். நாம கல்லாதவரா இருந்தா அங்கேயும் நம்மகிட்ட கல்லாதவங்க மாதிரிதான் பேசுவாங்க. நாம படிப்பாளியா இருந்தா படிப்புக்கெல்லாம் மேல படிப்பாளியா பேசுவாங்க. நாம வீணனா இருந்தா அவங்களும் வீணர்கள் மாதிரியே, நெஞ்சாணி ஒட்ட எதிரி மாதிரியே காட்டுவாங்க. நம்ம உளம்புகும் அன்பரா இருந்தா உளம்புகும் தெய்வமாய் காட்டும் அந்த கண்ணாடி. தொண்டருக்கு தொண்டராயும், ஏழையருக்கு ஏழையை போன்றும், ஜெயித்து மதிப்படையலாம் என்று வருபவர்களுக்கு என்றும் ஜெயித்தற்கரிய நெஞ்சாணியொத்த எதிரியை போன்றும், அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கி கொண்டிருக்கும்.
நம்முடைய உருவத்தை தான் அதிக தெளிவுபடுத்தி காட்டும். அப்படி காட்டுகிற ஒரு தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கி கொண்டிருக்கும். அது என்ன அந்த கண்ணாடின்னே நம்மளுக்கு இங்க கொடுத்துட்டாங்க. பழமை திருவசன தரிசனையில் இருந்து வரும். அந்த திருவசனம் தான் அந்த கண்ணாடியாக இருக்கு. அந்த திருவசனத்துலதான் நீ உன்னைய பார்க்கலாம். அந்த திருவசனம் தானே இன்னைக்கு நமக்கு ஒலிச்சிச்சு. நம்ம எல்லாரும் சந்திச்சோமே. எது மூலமா சந்திச்சோம்? திருவசனம் மூலமாக தானே சந்திச்சோம். அந்த பழமை திருவசன தரிசனையில் இருந்து வரும். அந்த திருவசனத்தை தரிசிக்கிறதுக்கு பேருதான் தரிசனை. அதுதான் சந்திக்கிறது. அதை சந்திச்சாதான் சிந்திக்க முடியும். இன்னைக்கு நாம சந்திச்சோம், அதை பத்தி சிந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி திருவசன தரிசனையில் இருந்து வரும் தெய்வ தீபமாகிய எங்கள் நாயகம் அவர்கள். அப்படிதான் நமக்கு பெருமானவர்கள் இங்குறும் பண்டிதர்க்கெல்லாம் பண்டிதமாக அந்த தரிசனை, அந்த வசனம் மூலமாக, அந்த திருவசன தரிசனை மூலமாக நமக்கு தரிசனையை தினமும் அருளி கொண்டிருக்கிறாங்க. அது உள்ளதை உள்ளபடி காட்டக்கூடியது. நாம போய் நம்ம தெளிவா நல்ல காலையில எந்திரிச்ச உடனே நம்ம முகமெல்லாம் நல்லாவே இருக்காது. அப்படியே போய் கண்ணாடி முன்னால பார்த்தா நல்லாவே இல்லாத மாதிரிதான் தெரியும். அப்புறம் நல்லா குளிச்சுட்டு தலையை சீவி ஃப்ரெஷ்ஷா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு போய் நின்று பார்த்தா நல்லா அழகா காட்டும் கண்ணாடி. அது போல அந்த தெய்வ கண்ணாடி முன்னால போய் நீ ஆன்மா, கண்மம், மாயை, ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கறதெல்லாம் அழுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு போய் நின்னா உனக்கு நல்லா தெரியாது. அந்த கண்ணாடி முன்னால போகும்போது உன் உருவமே கன்றாவியாத்தான் தெரியும். ஆணவம், கண்மம், மாயைங்கிற அழுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு போய் நின்னா அதெல்லாம் நீக்கி, அப்படின்னு அந்த ஆணவம், கண்மம், மாயையெல்லாம் நீக்கிவிட்டு அந்த கண்ணாடி முன்னால போய் நல்லா பரிசுத்தமா நீ நின்னா அது உன்னை அழகாக காட்டும். எப்படி காட்டும்? நீயேதான் நாம், நாமேதான் நீ, அவங்க உருவம் தான் நாம, நம்ம உருவம் தான் அவங்க அப்படின்னு நம்மள அது காட்டும். அப்போதான் நாம அவங்க மூலமாகத்தான் நம்மள நாம பாக்குறோம். அதான் பெருமான் அவங்க நமக்கு மெய்ப்பொருள் அடைக்கலப்பால சொல்லுவாங்க. உன்னை அல்லால் என்னுயிரிங்கில்லை, உயிரிங்கில்லை, தன்னை அறிந்தது உன்னை ஐயா. தன்னை அறியணும்னா என்ன? தனக்குள்ள இருக்கிற இறைவனை சந்திக்கிறதுனா என்ன? அந்த தெய்வ கண்ணாடி முன்னால போய் நின்று நம்மளையே பார்க்கணும். அந்த வசனத்தை கேட்கணும். அந்த பழமை திருவசன தரிசனை, அந்த தரிசனையை பார்க்கும்போது, அவங்கள தரிசிக்கும் போது நாம நம்மளை அறியணும். அவங்கதான் அந்த கண்ணாடினாலே நிர்மலமானது, குற்றமற்ற கண்ணாடி, பொழிங்கு. அது போல அந்த குற்றமற்ற தெய்வ கண்ணாடியாய் நிர்மலமாக அவங்க நம்மளை பிரதிபலிச்சு காட்டுவாங்க. அவங்க நமக்குள்ள அறிவாக பிரகாசமாக இருக்காங்க. அறிவு பிரகாசமாக தான் இருக்கு. ஆனா அந்த அறிவு இந்த தூலத்துல இல்ல. இந்த தூலத்துக்கு அறிவே இல்லை. இந்த தூலத்துக்குள்ள இருந்து அந்த ஆன்மா இந்த தூலத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இது வேலை பார்க்கும். இந்த தூலத்துல இருக்க ஒவ்வொரு கருவியும் ஒரு சுண்டு விரலை வெட்டிட்டா 10,000 ரூபாய் தர்றேன்னா தருவியா? தரமாட்டேன். ஆனா அது எது வரைக்கும் அந்த மதிப்பு? அந்த உள்ள இருக்கிற அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும். அது போயிடுச்சுன்னா 10 பைசா பெறாது. 10 பைசா பெறாதது மட்டுமல்ல, அதை தொடர்றவனுக்கு காசு தரணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வருமே. அப்போ இந்த தூலம் கடந்து போகணும், அறிவை பார்க்கணும்னா அந்த அறிவு இந்த தூலத்துல இல்லை. இந்த தூலத்துக்கு அறிவே இல்லை. இது அறிவில்லாத தூலம், வெறும் கருவி. கருவிக்கு எங்கேயாவது அறிவு இருக்குமானா? கருவியை இயக்குறவனுக்கு தான் அறிவு இருக்கும். இந்த கருவிக்கு அறிவு இருக்காது. அப்போ இந்த கருவியை இயக்குகின்ற சூக்கும தூலம் இருக்கு. இந்த தூலத்துக்குள்ள போய் நம்ம கடவுளை பாக்குறதுன்னா முதல்ல தூலத்துக்குள்ள போகணும். இந்த கருவியெல்லாம் தள்ளிட்டு தள்ளு கருவி நீ இல்லை, இதுக்குள்ள இன்னும் உள்ள போகணும். இன்னும் அந்தப்புற கரணங்கள்லாம் இருக்கா, அதையும் தள்ளுன்னு உள்ள போய் சூக்கும தேகத்துக்குள்ள போகணும். அங்க போனாதான் அந்த அறிவு இருக்கும். அந்த அறிவு, நமக்குள்ள இருக்கிற அறிவு, அது என்னவாக இருக்கு? அது ஒரு இதய இருட்டுள்ளே புதையுண்டு போய் கிடக்குது. அது புதையுண்டு போய் கிடக்குது அப்படின்னா அந்த புதை இருட்ட பிரகாசமாக்கணும். பிரகாசமாக்குறதுக்கு என்ன வேணும்? இன்னொரு வெளிச்சத்தை அந்த ஒளி இருட்டுல பாய்ச்சினாதான்
அந்த இருட்டு பிரகாசமாகும். அதுக்குதான் அந்த இருட்டுக்குள்ள இருக்கிறத பிரகாசமாக்குறதுக்கு ஒரு கோடி சூரிய பிரகாசம் நமக்கு தேவைப்படுகிறது. சூரிய ஒளிதான் சந்திரனுக்கு வரும். சந்திரனுக்கு ஒளி இல்லை, சூரியனுடைய ஒளிதான் சந்திரனுக்கு வரும். அப்போ எப்படி அது போல சந்திரனாலே மதி, நம்மளுடைய மதிக்கு பிரகாசம் வரணும்னா, இதய இருட்டுக்குள்ள இருக்கிற அந்த இருட்டுக்கு பிரகாசம் வரணும்னா நாம அந்த சூரிய ஒளி முன்னால போய், அந்த கோடி சூரிய பிரகாசத்துக்கு முன்னால போய் நிக்கணும், கிட்ட போய் நிக்கணும். கிட்ட போய் நின்னாதான் அந்த பிரகாசம் கிடைக்கும். ஒரு லைட் இருக்குன்னா அந்த லைட்டு கிட்ட போய் நம்ம இருக்கும்போது அந்த பிரகாசம், தள்ளி 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 எவ்வளவு தூரத்துக்கு அந்த லைட்டு நமக்கு வெளிச்சம் தரும். ரொம்ப தள்ளி 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 போனா இருட்டுக்கு தான் போயிடுவோம். ரொம்ப இருட்டுக்குள்ள போய் தள்ளி 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 போய் கடுமையான இருட்டுக்குள்ள போனா நம்மளால நடக்கவே முடியாது. ஏன் கால்கள்லாம் இருக்கே, கும்ம இருட்டு, ஒரு நடு காடு கும்ம இருட்டுக்குள்ள போய் நம்ம வீட்லயே திடீர்னு ஒரு நேரம் கரண்ட் போயிடுச்சு, லைட்டு எதுவுமே இல்ல, கும்ம இருட்டு, போய் மெழுகுதிரி எங்க இருக்குன்னு பாக்கணும்னா தடுமாறுவோம், நடக்க முடியாது. நம்ம வீடுதான், நாம புலங்குன இடம்தான். அந்த வெளிச்சம் இருக்கும்போது நடந்த வேகத்துல நம்மளால நடக்க முடியாது. தடுமாறிக்கிட்டு தட்டி தடவிக்கிட்டு அப்படி போவோம். ஏன், கால்கள் தான் இருக்குல்ல, நடக்க வேண்டியதானே. அப்போ ஒளி இல்லைன்னா நடக்க முடியாது, தடுமாற்றம் தான் வரும் ஒளி இல்லைன்னா. அது போல அந்த இறைவனை விட்டு தூரமாய் நின்றால் நமக்கு தடுமாற்றம் தான் வரும். அவங்க அருகில், மிக அருகில், அந்த தெய்வ கண்ணாடி அருகில் நின்று அந்த அருகின் பிரகாசத்தில் பார்க்கும்போதுதான் அந்த பிரகாசத்தை நமக்குள்ளாக பாய்ச்சி நம்முடைய அறிவு, இதய இருட்டுக்குள்ளே புதையுண்டு கிடந்த நம்முடைய அறிவையும் அவங்க பிரகாசிக்க செய்து, எப்படி அந்த நிலா அமாவாசை நிலாவை கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசம் அந்த சூரியனுடைய பிரகாசத்தை பெற்று பௌர்ணமி நிலவாக ஆக்குகிறதோ, அது போல நம்மளை பௌர்ணமி நிலவாக முழுமதியாக, முழு மதித்தனம் படைத்தவனாக நம்ம அந்த பிரகாசமாக்கும். அது நம்மளை கூலி கொடுத்து கொண்டே இருக்கும். நமக்கு அதுதான் தரிசனை. அப்படி அந்த பிரகாசத்தை கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுதான் நமக்கு தரிசனை அப்படிங்கிறத நமக்கு பெருமானவர்கள், அதுதான் உன்னுடைய கருவி. பெருமானவங்க நமக்கு அருளமுதத்துல எடுத்து காட்டுறாங்க. அருளமுதம் பக்கம் 131 பார்ப்போம். திருவாக்கியம், அருளமுதத்துல திருவாக்கியமே 233. உன்னுடைய கருவிகளில் எது எம்முடன் சம்பாஷித்துக் கொண்டிருந்தது? உன் நினைவு அது தூங்காது. சோத்துக்குள் முழுதும் கையை விட்டு கொண்டால் சாப்பிட்டதற்கு அர்த்தமாகுமா? அதை போல எம்மோடு கூடவே இருந்தாலும் உன் நினைவு சாப்பிடுகிறதா என்பதுதான் கேள்வி. நினைக்கிறோமா? அவங்க கூடயே இருக்கிறோம். பெருமானவர்கள் அப்ப நம்ம எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலையே, தூல திருமேனியோட இருக்கும்போது நம்ம பார்க்கலையே. தூல திருமேனியோட அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தாலும் நினைவு எங்கேயோ வச்சுக்கிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லையே. பெருமானவங்க ஒரு முறை கேட்டாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோ, எல்லாரும் எங்க அவசர அவசரமா போய்கிட்டு இருக்கீங்க? இல்லையே, நாங்க இங்கதானே இருக்கோம் தெய்வமே அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே, உன் தூலம்தான் இங்க இருக்கு, உங்க நினைவெல்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கே அவசர அவசரமா. அந்த அவத்துக்கு சரத்தை விடாமல் தவத்துக்கு சரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு அருளி செஞ்சதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது போல அவங்க நினைவு அவங்களோட சம்பாஷிக்குதா? நம்முடைய சபை தேவ மக்கள் தன் உயிரை தான் கண்ட முத்திக்குரிய மக்கள் அல்லவா? நம்முடைய மக்கள் எல்லாம் உயிரை கண்டவர்கள்னு பெருமான் அவங்க சொல்றாங்க. நாம கண்டமா இல்லையான்னு நாம சந்தேகத்துல இருக்கான பெருமான் அவங்க அடிச்சு சொல்றாங்க, என்னுடைய மக்கள் உயிரை கண்டவர்கள், சந்தித்தவர்கள். இப்ப நம்ம எப்படி சந்திச்சோம் அப்படிங்கிறத நமக்கு அந்த அருளமுதம் திருவாக்கியம் 226 அந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமான் அவர்கள் அருளி செய்யறத பார்ப்போம். யோகம்னு அந்த திருவாக்கியத்தோட தலைப்பு. எமது வழிபாட்டில் நீ நடப்பதுதான் யோகம். நிஷ்டைக்கு மூலம் குரு. உன் குருபிரானை சூட்சுமத்தில் நீ நினைக்க முடியாது. அதாவது நினைக்கிறதுனா சூட்சுமத்துலதான் நினைக்க முடியும். இப்போ குருபிரானை நீ சூட்சுமத்துல இப்ப எப்படி நினைப்ப? நீ நினைக்கிறதுக்காகத்தான் நான் தூல திருமேனி தாங்கி வந்திருக்கேன். ஆகையால் அவர்கள் தூல திருமேனியிலேயே எண்ணம் வைத்து, அவர்கள் தூல திருமேனியையே உன் தியான மூலமாக வைத்துக்கொள். அவங்க தூல திருமேனியவே நினைச்சிட்டு அதையே நீ நினைக்கிறதுக்கு ஒரு மூலப்பொருளாக, உன்னுடைய தியானத்திற்கு மூலமாக, தியான மூலமாக வைத்துக்கொள். அந்த தூலம் அசூசியாகிய உன் நினைவாகிய அகப்பை புலங்குவதற்கு என்று. அந்த தூலம் எதுக்கு எடுத்து வந்தேன்?
அப்படின்னா உன் நினைவு அசூசியா இருக்கு. இந்த அசூசியான உன் நினைவாகிய அகப்பை இருக்கே, அது புழங்குறதுக்கு ஒரு பானை வேணுமே. ஒரு அகப்பைனா ஒரு கரண்டி ஒரு பானையில தானே கரண்டியை போட்டு புழங்கிக்கிட்டு இருப்போம். அப்படி உன் நினைவாகி அந்த அகப்பை புழங்குவதற்காக நான் எடுத்து வந்தது இந்த தூல திருமேனி. அவர்கள் வேணுமென்று ஏந்தி வந்த பானை, அவங்க வேணும்னு ஏந்தி, நம்மெல்லாம் நம்ம செய்த வினைனால பிறந்தோம், பிறப்பிக்கப்பட்டோம், பிறப்பிக்க செய்தார்கள் நம்மளெல்லாம். அவர்கள் பிறந்தார்கள், அவங்களே ஏந்தி வந்தார்கள். வேணுமென்று வழிய நம்மளுடைய துக்க தேகத்தை மாற்றுவதற்காக தானும் துக்க தேகம் இந்த பானையை ஏந்தி வந்தார்கள். அவங்களை யாரும் பிறக்க செய்யல, பிறந்தார்கள் அவர்கள். நம்மளையெல்லாம் பிறங்க செய்தார்கள், அவர்கள் தானே பிறந்தார்கள். அந்த பானையில் உன் நினைவாகிய அகப்பையை புழங்கும் போது அதன் மலக்குற்றங்கள் அனைத்தும் சங்கரிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்து அந்த நினைவு ரட்சிக்க பெறுகிறது. அப்போ அந்த பானையவே, அந்த தூல திருமேனியவே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது உன் நினைவு பரிசுத்தம் அடையுது. உன் நினைவு அசூசியா தான் இருக்கு, அசூசியா அசிங்கமா தான் இருக்கு உன் நினைவு. ஆனா அந்த பானையில புழங்கும் போது அது பரிசுத்தமாக ரட்சிக்க பெறுகிறது. சரிதான். அப்போ இது நினைவுக்காக, இது சிந்திக்கிறதுக்கு அல்ல. ஆனா சிந்திக்கணும்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. எஜமானை சந்திக்கணும், சந்திச்சு சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த பத்தியில நமக்கு பார்க்கணும். இன்னும் அவர்களது வார்த்தை தாரகா மந்திரம், இந்த வார்த்தையில தான் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நாம சந்திச்சோம் இந்த சபையை தொடங்க முந்தி நாம என்ன பேசுறோமோ அதையே எடுத்து கொடுத்தாங்களே, அது என்ன? அவங்க தூல திருமேனியா? அவங்களுடைய திரு வார்த்தை அல்லவா? அந்த வார்த்தை தான் தாரகா மந்திரம். அதை சந்திக்கணும். நீ தூல திருமேனிய பார்த்தாங்க, எல்லாம் பார்த்து அதை நினைக்கிறோம். இன்னைக்கும் பார்க்காட்டாலும் நம்ம போட்டோவுல எல்லாம் பாக்குறோம், நம்ம நினைவுக்கு மூலமாக வைக்கிறோம். அதனால என்ன, தூல திருமேனி பெருமானவர்களுடைய தூல திருமேனி இப்படி இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னு நினைச்சா அது உனக்கு ஜீவனுக்கு என்னமாவது நன்மை தருமா? உங்களோட வார்த்தைகளை சிந்திக்கணும். அந்த வார்த்தைகள் தான் உனக்குள்ளாக போய் அந்த யமனாகிய படரை பஞ்சு பஞ்சாக விரட்டுவது அவங்களுடைய அந்த திருவார்த்தைகள், அந்த தாரகா மந்திரங்கள். அதைத்தான் நீ சந்திக்கணும். இன்னும் அவர்களது வார்த்தை தாரகா மந்திரம். அந்த தாரகா மந்திரத்தை சிந்திக்க சிந்திக்க அந்த தாரகா மந்திரத்தை தான் சிந்திக்க முடியும். நீ நினைக்கிறது தூல திருமேனி, ஆனா சிந்திக்கிறது நினைக்கிறது கண்ணால பார்த்தது, சிந்திக்கிறது காதால கேட்டது. அதுதான் அந்த அறிவுநுனி வாசல் வழியாக பார்க்கணும். இந்த கண்ணு வழியாக பார்க்கறது கொஞ்ச காலம்தான் பார்க்க முடியும். ஆனா இந்த அறிவுநுனி வாசல் வழியாக எவ்வளவு காலம் வேணாலும் எவ்வளவு பேர் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நினைப்பது வேறு, சிந்திப்பது வேறு. நினைப்பது பார்த்ததை, சிந்திப்பது கேட்டதை, தாரகா மந்திரத்தை கேட்டதை. அந்த தாரகா மந்திரத்தை சிந்திக்க சிந்திக்க உனது உள்ளம் வலுவடைந்து எவ்வனம் பெற்று அகண்டாகாரமாக ஆகிறது. அந்த தாரகா மந்திரத்தை சிந்திக்க சிந்திக்கத்தான் நம்ம உள்ளம் வலுவடையும். தூலத்தையுமே நீ பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்ல. வேற கதவை கண்ணை மட்டும் திறந்து வச்சுக்கிட்டு இங்க இல்லாம எங்கேயோ இருக்கிறியே, உன் செவிக்கதவை சாத்தி போடுவீர்களா என்று நினைக்கின்றேன் பிறவியரே. என் பக்கத்துல உட்காந்து கூட செவிக்கதவை சாத்தி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்ல. செவிக்கதவை திறந்து வை, அது வழியா பாரு, அது வழியா பார்த்ததை சிந்தி. அப்படியெல்லாம் நமக்கு அறிவுறுத்துறாங்க. அப்போ சகல தரித்திரிய குற்றங்களும் நீங்கி சிக்கல் இல்லாத உண்மை தெளிவில் ஏறுகிறது, எல்லாவித ஐஸ்வர்யங்களும் பூத்து நிற்கிறது. அப்படி நீ செவி வழியாக பார்க்கும் போதுதான் எல்லா ஐஸ்வர்யங்களும் உனக்கு பூத்து நிற்கும் அப்படின்னு பெருமான் அவர்கள் நமக்கு, நாம இந்த அவங்கள சந்திக்கிறது எப்படி, இந்த திருவாக்கியம் நம்ம பார்த்தோமே இன்னைக்கு கோடாயுதப்பூர் திருவாக்கியம். பெருமான் அவங்களும் நம்ம கூடயே இருந்து இன்னைக்கு அந்த திருவாக்கியத்தை நமக்கு எடுத்து கொடுத்தாங்களே. அதுல சொன்னது மாதிரி தவம் நிஷ்டை என்பது, தவம் நிஷ்டை யோகம் இம்மூன்றும் ஒரு பொருட் சொற்களே. பூரண ஞான நிஷ்டை என்பது தூலம் சூக்குமம் என 2 வகைப்படும். தூல ஞான நிஷ்டை, தூலத்தை பார்த்து நீ நிஷ்டை பண்ணுவது அது தூல ஞான நிஷ்டை.
அது என்னன்னா குருவுக்கு ஒத்து செயல் பழகி வருவது. அவங்க இருக்கும்போது அவங்க கூடயே இருந்து அவங்க கூட செயல் பழகி வந்தது. அது நிஷ்டை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னொரு நிஷ்டை இருக்கே, சூக்கும ஞான நிஷ்டை என்பது அகப்பாடுற்றோங்கும் சகச நிஷ்டை. அந்த சூக்கும ஞான நிஷ்டையத்தான் இன்னைக்கு வர்ற மக்கள் எல்லாம் செய்ய முடியும். அந்த திருவாக்கியத்துக்குள்ள அந்த கண்ணால பாக்குறத விட்டு அந்த காதால பார்த்து, அப்பதான் அது அவங்க அப்படி பார்க்கும்போது முகமுகத்தில் தந்தையாகவும் அகமுகத்தில் தாயாகவும் ஆகிறவரே குரு. அந்த செயல் இல்லாத மற்றையோருக்கு அப்பெயர் பொருந்தாது. அப்போ அப்படியாக நமக்கு சூக்குமத்துல நாம பார்த்து அகமுகத்துல பார்த்து அவங்கள தினமும் சந்திச்சு அந்த அருகநுனி வாசல் வழியாக இந்த தூலக்கண்களால் பார்த்து அதை நினைக்க முடியும். ஆனா சிந்திக்கும் போதுதான் அந்த பலன் கிடைக்கும். அவர் ஒரு நேருக்கு நேர் தரிசனைக்கு போகாது. நீ அந்த வாக்கியத்தை கேட்கதான் அதுக்கு பேர் தான் தரிசனை. தரிசனை என்பது கண்ணால பாக்குறது இல்ல. கண்ணால பாக்குறதுக்கு பேர் தரிசனைனா, திருடனை பார்த்தேன், திருடனை தரிசிச்சேன், நோயாளிய தரிசிச்சேன், என் பொண்டாட்டிய தரிசிச்சேன்னு சொல்லலாமே. அப்படி யாரும் சொல்றோமா? அவங்களெல்லாம் பாக்குறது பார்வை. இந்த அருகநுனி வாசல் வழியாக வேற வழியாக ஞானக்கண் வழியாக தரிசிக்கிறோமே, இன்னொரு கண், மூன்றாவது கண் வழியாக, நெற்றிக்கண் வழியாக, அகக்கண் வழியாக, மனக்கண் வழியாக, அதுதான் தரிசனை. அந்த தரிசனையை சந்திச்சா ஒரு தடவைன்னு சந்திச்சா போதும். ஒரே ஒரு தடவை தெய்வ வாக்கியத்தை கேட்டா போதும். அதுக்கப்புறம் கூலி வந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி சிந்திக்க 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 பெருமான் அவங்க இப்படி அருளி செஞ்சாங்களே, அப்படி அருளி செஞ்சாங்களே, சிந்திக்க 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 கூலிக்கு மேல கூலி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அறியாமை என்கிற இருட்டு நம்மளை விட்டு விலகி அந்த அமாவாசையாக இருந்த நம்முடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியனிடம் இருந்து ஒளியை பெற்று பெற்று வளர்பிறையாகி பௌர்ணமி முழுமதியாக மாறும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம அவங்களுடைய அந்த தாரகா மந்திர வார்த்தைகளை அருகநுனி வாசல் என்ற அந்த செவிக்கதவை மூடி போடாமல் திறந்து போட்டு அதன் வழியாக தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாக தரிசித்தவர்கள் தான் கண்டறிந்தவர்கள், ஜீவன் கண்டவர்கள். அப்படித்தான் என்னுடைய மக்கள் எல்லாம் தன் ஜீவனை தான் தரிசித்தவர்கள் என்று பெருமான் அவங்க சொல்றாங்க நம்மளெல்லாம். அப்படி இதை கண்டறியாதவர்கள் எல்லாம் அறியாமையில் தான் இருக்கிறாங்க. கண்டறிந்த நம்மளுடையதான் அறிவு பிரகாசிக்கிறது. இப்படியான ஒரு அற்புத தரிசனைகளை எல்லாம் நாளும் நம்மளை சந்தித்த அந்த தரிசனைகளை எல்லாம் சிந்திக்க செய்து அளவற்ற கூலியாக கோடி கோடி செல்வங்களாக நமக்கு நாளும் அளந்து கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை தனியமணி அவர்கள். தெய்வத்துடைய வாக்கியம் ஆரிய துணை தெய்வத்தின் வாக்கியம் திருமையான அருள்மதம் வாக்கியம் 355 அன்புதான் நடத்துகிறது. 11/10/73 அன்று காலை ஒரு பிறவியர் ஆண்டவர்களுக்கு சூட்ட செண்பக பூவும் மனோரஞ்சிதமும் சேர்த்து கொடுத்த புஷ்பமாலை எடுத்து தரிசனிக்கு வரும்போது, ஒருவேளை அவர்கள் மெல்லிய திருமேனிக்கு இதை அணிவிப்பதால் அதிக குளிர்ச்சி ஏற்பட்டு விடுமோ, அவர்கள் அணிய மாட்டார்களோ என்ற கவலையுடன் பேசிக்கொண்டு ஆலயத்துக்குள் நுழைந்த போது, அன்று அதிசயமாக தெய்வம் அவர்கள் பச்சை நிற கோட் அணிந்திருந்ததை கண்டு ஆச்சரியமுற்றார்கள். அப்போது ஆண்டவர்கள், ஆமாண்டா, அவர் திருச்சியில் மாலை வாங்கும் போதே எமக்கு செய்தி தெரிந்து விட்டதால் இப்படி கோட் அணிந்து கொண்டு வந்தோம். ஒருவனுடைய அன்புதான் இவ்வாறெல்லாம் நடத்துகிறது அப்படின்னு ஒரு மெசேஜ் பார்க்கும்போது ரொம்ப புள்ளரிச்சு போயிடுச்சுட்டா. நீங்க அதை பேச ஆரம்பிச்ச உடனே பரவாயில்ல, நம்மளையும் ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு கருவியா தெய்வம் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குக்கா. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை கோடீஸ்வரி அவர்கள். தரிசனை அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் எடுத்து படிச்சிருந்தாங்க. நல்லா இருந்ததுங்கக்கா. இப்ப நம்ம ஒருத்தவங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துட்டு வரோம், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறதுதான் தரிசனை இல்லைங்களாக்கா. தரிசனைனா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம், நல்ல தரிசனைப்பா, நல்ல தரிசனம் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தா அது கூட தரிசனம் இல்லைன்னா இப்ப தோணுது அக்கா. மைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அக்கா இது நீங்க எனக்கு தோன்றதை சொல்றேன்க்கா, நீங்க சரி இருந்ததுனால நீங்க சொல்லுங்கக்கா எனக்கு. அப்போ அதுவும் தரிசனம் இல்லைன்னு தான் தோணுது. அப்ப எது தரிசனையா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கோடாயுதக்கூர்ல 6வது திருவாக்கியத்துல உன் கண்ணுக்கு எட்டியதை எவ்வாறு தகப்பன் உனக்கு உரிமை ஆக்குகிறானோ
அவ்வாறே உன் கண் கொண்டு பார்க்க முடியாத, ஆனால் உன் இதய கண் கொண்டு பார்க்கக்கூடிய அழியாத செல்வத்தை உனக்கு பங்கிட்டு கொடுத்து உரிமையாக்குகிறவர்களே குரு. குரு கு இருள், ரு பிரகாசம். இருள் உலகத்தில் இருந்து பிரகாச உலகத்திற்கு ஏற்றி வைப்பவர்கள் குரு என்று அந்த சொல்லுக்கு பொருள். மறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து நிறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லும் போது மெய்ஞான செம்மல்களையே மறைமொழி மாந்தர் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்கள் உலக மாந்தர், இவர்களுக்கு அந்த பெயர் கிடையாது. மறைமொழி மாந்தரை பார்க்கிறது தான் தரிசனை. அவர்கள் அல்லாது வேறு எதை பார்த்தாலும் அது தரிசனை ஆகாது. பார்ப்பது தரிசனை என்றால் திருடனை தரிசித்தேன், நோயாளியை தரிசித்தேன் என்னலாமே என்று நமது குலதெய்வம் பிரமோதிய பிரம்ம பிரகாசனை வைச்சாலே ஆண்டவர் திருவாய் மலர்ந்தார். அப்ப தரிசனைக்கு தெய்வம் இந்த திருவாக்கியத்துல சொல்றாங்கக்கா. நம்மள ஆளாக்குறது தானேக்கா தரிசனையா இருக்கு. ஆளாக்குறதுல பேச்சு எல்லாமே வீண் பேச்சு தான். நம்மள ஆளாக்குற அந்த ஆளவாயுடைய திருவாய் மொழிகள் தான் தரிசனையா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேங்க்கா. நமஸ்காரங்க்கா. மற்றவர்கள் பேசிட்டு வந்தாங்க. ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். சர்வ சன்னதாலங்கிராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசனை வைச்சாலை ஆண்டவர்களின் திரு பொற்பாதம் பணிந்து இந்த குழுவை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் விஸ்வசனி அக்கா அவர்களுக்கும், இந்த குழுவில் கர்த்தக கரு வளர்வது போல் வளர்ந்து வரும் ஜீவ சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா அவர்கள் கோடாயிரக்கோர் பாக்கியம் 208 இருந்து முதல்ல ஆரம்பித்து பல இதை விலக்கி அருளி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் உலக மக்கள் பரம்பொருள் எங்க இருக்குது அப்படின்னா வானத்துலதான் காமிக்கிறாங்க. ஆனா நம்ம தெய்வம் கடத்துக்கு உள்ள அப்படின்னு சொல்லி நமக்குள்ள உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பின உத்தமனை காண வேதங்கள் எல்லாமே சொல்லுது. அவை பிராட்டியார்ல கொண்டு எத்தனையோ வேதங்கள். ஆனா யாரும் அதை பத்தி சிந்திக்கிறது இல்லை. கோயிலுக்கு போனோமா, நம்ம வேலை முடிஞ்சோமா, நம்ம உலக காரியங்களை படிச்சோமா, குழந்தை குட்டிய வருத்தமா அப்படின்னு தான் உலகத்துல இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்படி இறைவனை சந்திக்காம நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது ஒரு எஜமான சந்திச்சாதான் அவர் கூலி தருவார். எஜமானே சந்திக்காம அவர் எப்படி கூலி தர முடியும் அப்படின்னு நம்ம அந்த ஞான முறையீடுல தெய்வம் அவர்கள் அழுத்தமா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த எண்ணம் எப்படி என்னன்னா, இது ஒரு அர்த்தத்தனமான அடியாரான எண்ணம். இதுக்கு காரணம் அந்த போலி குருமார்கள் தான். தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்காக இந்த மாதிரி மக்களை கெடுத்து கண்ணாடி தெய்வ கண்ணாடி பத்தி ரொம்ப அருமையா விளக்கி இருந்தாங்க. நம்ம கண்ணாடியில முகத்தை பார்க்கலாம், நம்ம தூலத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த தெய்வ கண்ணாடி பத்தி அருமையா நம்ம தெய்வம் அவர்கள் மாநிலத்துல விளக்கியிருக்காங்க. அக்காவும் ஆன்மா நம்மளோட அறிவு அறிவு பார்க்க வயிறு பார்க்கணும்னா தெய்வ கொண்டாடி மாதிரி நிக்கணும். அது எப்படி நிக்கணும்னா ஆணவம் கண்மை நீங்கி நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அந்த இதுல இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். அந்த கண்ணை திருவசன திருத்தல் இருந்து வரும் தெய்வ தீபமாகிய எங்கள் நாயகம் அவர்கள் அந்த இது அவர் சொல்லும் போதுதான் எனக்கு அந்த இதோட ஒரு உலகம் தெரிஞ்சது. நீயேதான் நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க அப்படியும், நீயேதான் நான் தான் நீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியும் அவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரவேசமாகவும் காட்டும் தெய்வ கண்ணாடியா நம்ம தெய்வ மக்கள் விளங்கிட்டு வராங்க. நம்ம இதே இரட்டினுள்ளே அந்த இது நல்லா இருந்தது. அந்த கோடி சூரிய பிரகாச ஒரு கிராம் வேணும். நம்ம இதே இருட்டினுள்ள நம்மளுடைய மதி புதையந்து போய் கிடக்குது. அதை பிரகாசமாக்கணும்னா ஒரு கோடி சூரிய பிரகாச ஒரு குருகிராம் வேணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. நமக்குள்ள உள்ள சூக்கும தேகம் இருக்குது. அந்த தேகத்துக்குள்ளதான் நம்மளுடைய ஆன்மா எல்லாமே இருக்குது. அப்ப தவம் பத்தி அவர்கள் சொல்லும் போது அந்த குருவின் உருவை நினைப்பது தவம் அப்படின்னு சொல்றான். அந்த பொருளாருக்கு இவ்வுலகம் கிடையாது, அருளாருக்கு அவ்வுலகம் கிடையாது. அப்ப அந்த அருளாகிய தவம் நம்ம கிட்ட இருக்கணும். குருவை ஒருவை பார்த்திருந்தாதான் அந்த குருவை நினைக்க முடியும்.
அவன் குருவினுடைய அதை வந்து இணைப்பது வேற, சிந்திப்பது வேறன்னு தனித்தனியா எடுத்து சொன்னாங்க. குருவினுடைய வார்த்தைகள் வந்து தாரகா மந்திரம், அதை வந்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்தூல ஞான நிஷ்டை, சூக்கும ஞான நிஷ்டைலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப இருக்கிறது வந்து சூக்கும ஞான நிஷ்டை அப்படின்னு. இப்ப அந்த குருவின் இதை வந்து இது பண்ணும் போது அந்த அமாவாசையாக இருந்த அறிவு வந்து பௌர்ணமி ஆகுது அப்படின்னு வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க. கோடாயிரத்து ஒரு வாக்கியம் 267 வந்து எது செய்யும் போதும் எம்மையே நினை, என் எண்ணம் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணம் எல்லாம் வண்ணமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றான். பார்வையில் படியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தோழி வேறு இல்லையடி. வெயிலே வந்து என்னென்ன இதெல்லாம் செஞ்சா நமக்கு வந்து இப்ப வந்து அந்த உலகத்துக்கு போனா நமக்கு அது தாப்பலன் தான் வேணும். அது தாப்பலன் தர்றதுக்கு என்னென்ன வேணும்னா வாக்கியத்தை வந்து இப்ப அக்காலாம் பிறரிடம் பேசுறாங்க. அப்பா இதெல்லாம் ஒரு தவ பலன் தான். வாக்கியத்தை பிறரிடம் பேசுவது தவம்னு அந்த இதுல வந்து நீங்கள் செவியேற்றம் பெற்ற மதிப்பொடை வரங்களை ஒவ்வொன்றாக சிந்தித்து உங்களுக்கிடையில் அளவலாவிக் கொண்டால் அதுவே போதும். சிரஞ்சீவி வாழ்வு நிச்சயமாக உங்கள் தலைக்கு வந்து கிட்டும் அப்படின்னு அருளமுதம் வாக்கியம் 116 தேவர்கள் அருளி இருக்கிறாங்க. சிவாய நம்ம வந்து சிந்தித்து இருப்பது தவம்னு அப்படின்னு கோடாயிரத்து ஒரு வாக்கியம் 7 சொல்லியிருக்காங்க. சிவாய நம்ம வந்து சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவாய நம்ம வாயில சொல்லிக் கொண்டது சிந்தித்து இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு அனுபவித்து ருசித்த பிற்பாடு தானே சிந்திக்க வரும். ஆகவே சர்வாங்கமும் தழுவ பரிசுத்த ஆவியை கவர்ந்து சுவைக்க இழுப்பதோ சிந்தித்திருப்பது. இந்த தவையேற்றம் இத்தேக வல்லவமும் அழியாத சுவர்ண தேக வல்லவம் பெற்று விளங்கும் ஒரு தெய்வாசிரியர் அவர்களின் உதவியால் தான் கை கூடும் அப்படின்னு அந்த தவம் எப்படி எந்தெந்த வழியா நம்ம வந்து தவம் பெறலாம் அப்படின்னு தெய்வமே வந்து நமக்கு எடுத்து அருளி இருக்கிறான். இப்ப அந்த எல்லையில போனா எல்லா குழல் வணக்கம் அதுல எல்லாம் பங்கு வந்து தரோம். இப்ப இங்க நம்ம வெளி உலகத்துல இருந்து என்ன பண்றது அப்படின்னு அத எடுத்து அருளி இருக்கிறாங்க. படிப்பதை விட அதிகம் பேசுதல், துணியை வந்து அதிகம் செலவு செய்வன் வந்து அவன் வந்து ஜீவன் முக்தனாகிறான். ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும். இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனை தலையாக மண்டிவிடும். துணியை அதிகமாக மெய்செயல் செலவுகளை ஜீவன் முக்தனாகிறான். கோடாயிரத்து ஒரு வாக்கியம் 125 தெய்வர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல வந்து தெய்வம் அவர்கள்ட்ட அன்பு கொள்வது தவம், அன்பே சுகம்னா சொல்லியிருக்காங்க. அன்புங்கிறது நம்ம மனைவி மக்கள் கிட்ட உள்ள அன்பு கிடையாது. நம் பொன்னரங்கள் இறுதி சுகம் தரும் மனைவி நம் தேவன் அழியாதவர், நம் சிறப்பு அழியாது என்று நீ சதா நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு ஊடுருவி நிற்கும் அன்பே சாதனை, முழு வைராக்கியமே இஷ்டை அப்படின்னு கோடாயிரத்து ஒரு வாக்கியம் 267 அதுல இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உன் மனைவி வந்து உன்னிடம் காட்டும் ஒழுக்கம் அன்பு வாய் சொல்லாக இருக்கிறது, செயல்ல தான் இருக்குது. அப்படியே ஆசாரியிடமும் ஒரு ஒழுக்கம் அன்பு வர வேண்டும்னு கோடாயிரத்து ஒரு வாக்கியம் 399 அதுல இருக்காங்க. தெய்வர்கள் வந்து ஒரு உத்தரவு சொன்னா அவன் உத்தரவுக்கு வந்து உத்தரவு செய்யுமே அப்படின்னு சொல்லுவான். குருவின் உத்தரவுக்கு பணிவது அது வந்து ஒரு தவம். நன்மை இன்னது தீமை இன்னது என்றே தெரியாத உன்னை உன்னுடைய ஜீவன் கடை சேர வேண்டுமே என்ற பேரிருக்கத்தால் இதை செய் என்று உன் ஆசிரியர் அவர்கள் உத்தரவிடும் போது அதை உன் புல்லறிவை கொண்டு உதர்த்தி பாராது. அவர்கள் உத்தரவுக்கு பணிந்து படிந்து உறைந்து அவர்கள் போட்டு காட்டிய பாட்டையிலேயே நடக்க வேண்டும். அப்படி நடக்கதுவே யோகம் அப்படின்னு திருமையான குரல் வாக்கியம் 49 அருளி இருக்கிறாங்க. மெய்மதியுடன் மெய்யில ஈடுபடுவது தவம். உன்னுடைய எந்த செயல் வந்து உன்னுடைய நினைவுக்கு நேராக இருக்குதோ அதான் தவம் அப்படின்னு. இப்ப கொக்குக்கு ஒரே மதி இருக்குமா, மீன் பிடிக்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்கும். அதே மாதிரி உன்னுடைய எண்ணம் வந்து ஆண்டவங்க மேல இருக்கணும். எங்க இருந்தாலும் அவங்கள் மேல இருந்தா அது வந்து உனக்கு தவப்பலனை வந்து இது பண்ணும் அப்படின்னு. தெய்வீக எண்ணம் இருக்கும்போது அந்த நாம சுவாசம் வர்றதை பத்தி ஒரு வாக்கியத்துல இருக்கான். மனுஷன் வந்து சாதாரணமா இருக்கும்போது 8 அங்குல மூச்சு உள்ள வாங்கி 12 அங்குல மூச்சு வெளியிடும். அதாவது 4 அங்குலம் வந்து அவனுக்கு நஷ்டமாகுதான். ஆனா தெய்வீக சம்பந்தத்துல நிறுத்தி உரையாடின போதோ பாடினாலோ அவன் வந்து மூச்சு வந்து வேகமா வெளியேறாது. குரு சன்னிதியில் இருக்கும் போதும் அவர்களுடைய அருளமத வாசகங்களை கேட்கும் போதும் அப்புறம் கேட்டு சிந்திக்கும் போதும் சுவாசம் லாபத்தில் மாறி ஓடும். உள்வாங்குவது அதிகமாகவும் வெளிவாங்குவது குறைவாக இருக்கும்னு வான்மதிக்கு வாக்கியம் 111 எழுதியிருக்காங்க.
கடைசியா வந்து பஞ்ச புலன்களை பொறியின் பால் செலுத்துதல் தவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஊசியின் போர் ஒன்றாக இருந்தால்தான் கரையில் என்று பாய் விடப்பட்டிருந்தால் ஒரு வேலைக்கும் ஆகாது. அதுபோல் கண், காது, வாய் இவைகளின் சத்தை மெய்ப்பொறியின் பால் பாய்ச்சி அவற்றை மேலும் கூர்மைப்படுத்த வேண்டும். புலன்கள் ஐந்தையும் ஒன்று சேர்த்து பொறியின் பக்கம் சாய்த்து உயர்வென்னும் சமதளத்திற்கு கொண்டு வந்து முனைப்போமை வருவேற்றத்தால் பாய்ச்சினால்தான் தவத்தில் ஏற முடியும். தவம் செய்யறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. அவர்கள் கஷ்டப்பட்டு செஞ்சத நமக்கு வந்து இனாமா வழங்கிட்டு இருக்காங்க, பரிசு குருவா இருந்து வழங்கிட்டு இருக்காங்க. அந்த புலன் என்பது உன் நினைவு, பொறி என்பது அறிவு. புலன்கள் வந்து அந்த அந்த மனம் வழி செல்லாமல் பொறியாகிய அறிவாகிய ஆகான் வழி செல்ல வேண்டும். அதுக்கு ஒரு பாட்டனும் சொல்லியிருப்பாங்க. ஐம்பாடி என சொல்வார் வாயில் அத்தை அறியார்கள் மெய்ப்பொறியான செந்தீரி. கடைசியாக சிவபிரியான வணக்கத்துல கலந்து கொள்வது தவம்னு நம்ம தெய்வம் இருந்தாங்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். இன்னைக்கு அக்கா அந்த 173வது பக்கத்துல எஜமான் அறியணும், எஜமான் அறிஞ்சாதான் கூலி கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்போ சந்தித்தாதானே சிந்திக்க முடியும், சந்தித்துதான் தரிசனையை தரிசிக்கணும். சிந்தித்தோருக்கு சிவாய நம என்றாங்க. அப்ப எப்படி சிந்திப்பது? பார்ப்பது தரிசனை ஆகுமா? ஆகாது. கேட்பதே தரிசனை. கண்ணால் பார்ப்பது திருடனை சந்தித்தேன், அவரை சந்தித்தேன், அப்போ சந்தித்தேன் என்று தரிசனை ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தெய்வ திருவசனத்தை தரிசிப்பது. இப்ப நம்ம தூரத்தை வந்து கண்ணாடியில பாக்குறோம். அதுவே 100% கண்ணாடியில வந்து நம்ம தூரம் உண்மையானதான்னா அது உண்மை கிடையாது. தெய்வ கண்ணாடி கொண்டு நம்ம பார்க்கணும். ஆணவம், கர்மம், மாயை அதை நீக்க நம்ம பரிசுத்தமா ஆன பின் தான் பார்க்கணும். அப்ப பரிசுத்தமா ஆயிட்டோம் அப்படின்னா என்றால் நீயே நாம், நாமே நீ அப்படின்றாங்க. அப்புறம் மெய்ப்பொருள் உன்னை எல்லாம் உயிர் இங்கில்லை, தன்னை எறிந்தது உன்னை ஐயா அப்படின்னு மெய்ப்பொருளுக்காக சொன்னது அக்கா சொன்னாங்க. அதே மாதிரி ஒளி இல்லாவிட்டால் நமக்கு தடுமாற்றம் வரும். அப்ப இருட்டுல என்ன வரும்? அப்ப அந்த பிரகாசம், அந்த கோடி சூரிய பிரகாசம் தான். அவனுக்கு முன்னாடி நின்னா நம்மளுக்கு அது கிடைக்கும், அந்த தரிசனை. அவர்கள் கூட பழகலாம். அருளமுதம் பக்கம் 141 வாக்கியம் 243 சொன்னாங்க. உன் நினைவு தூங்காது. அப்ப நீ கூட இருந்தா கூட, பக்கத்துல இருந்தா கூட உன் நினைவு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அது இதுவாகுமா? நீ என் கூட இருக்கிறதுக்கு ஆகுமா? அது தெய்வம் கேட்பாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் நீ எங்கடா போயிட்டு இருக்கீங்க? இல்ல இங்கதான் இருக்கிற தெய்வமே இல்லையே அப்படின்னு. அப்போ நினைவு எங்க இருக்கோ அங்கதான் தெய்வம் இருக்கும். அப்ப அருளமுதம் 226 வாக்கியத்துல யோகத்தை பத்தி சொன்னாங்க. அந்த தூள திருமேனியை நினைச்சு தியானம் மூலமாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அந்த அகப்பை வந்து எல்லாம் வந்து அசூசியா புழங்குறதுனால அதுக்கு ஒரு கருவி வேணும் சொல்லிதான் தெய்வம் வந்து தூள திருமேனி எடுத்து வராங்க. அவங்க அதுக்காக தான் தாங்கி வராங்க, அவங்க அதுக்காக தான் பிறக்கிறாங்க. நம்ம வந்து பாவத்தால வினையால பிறவி அறுக்கத்தான் பிறக்கிறோம். அப்போ அவங்க அதை வராங்க, வேணுன்னே வந்து பிறக்கிறாங்க. ஏந்தி வந்து நம்மளுக்கு அருள் அளிக்கணும், நம்மளை வந்து அந்த அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி நினைவாகி அந்த அகப்பைய அந்த பானைய நினைவை பரிசுத்தமாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பரிசுத்தம் அப்படின்னாங்க. இப்ப பரிசுத்தம்ன்றது பரினா குதிரை, சுத்தம். இப்ப குதிரை வந்து என்ன பண்ணும்? சிரிக்கும். அப்படியே அது மேனியை வந்து சிரிச்சுது அப்படின்னா அது சுத்தப்படுத்திக்கும். அது மாதிரி தெய்வம் வந்து நம்மளை வந்து சுத்தமாக்குறாங்க. அதுதான் அந்த பரிசுத்தம்ன்ற வார்த்தை. நினைப்பது வேறு, சிந்திப்பது வேறு. அப்போ நினைப்பது, சிந்திப்பது. நினைப்பது கண்ணால ஒண்ணு பாக்குறோம், காதால ஒண்ணு கேட்கிறோம். அப்போ காதால கேட்பதுதான் உள்ள போய் சூக்குமத்துல ஒட்டி அந்த சூக்கும தேகத்துல இருந்துதான் நம்ம அதை சிந்திக்கிறோம். எந்த ஒரு தூள கருவிகளாலும் நம்ம பார்க்கிறோம், கண்ணால காதால கேட்கிறோம். இந்த தூள கருவிகளால் உள்ள போறது எல்லாம் அதால போறது இல்லை. அங்க போய் உள்ள ஒரு அகக்கருவி, கரண கருவிகள் இருக்கும். அது மூலியமா அதை இது பண்ணி ஆன்மாதான் அது கொண்டு நம்மளை பார்க்க வைக்குது, கேட்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. எல்லாமே அந்த ஆன்மாதான் அந்த வேலையை செய்யுது. தூள கருவிகளுக்கு வந்து அறிவு கிடையாது. அறிவெல்லாம் எங்க இருக்கும்? அந்த ஜீவனில், அந்த ஆன்மாவில் தான் அந்த அறிவு இருக்கும். அங்கதான் இறைவன் குடியிருப்பு.
அதுதான் அந்த அருந்தரம். ஒரு தவம் நிஷ்டை, தோழ நிஷ்டை, ஞான நிஷ்டை சொன்னாங்க. எப்படி அகமுகத்தில் எப்படி தாயாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஞான முறையில் சாதி கூலம் பாராதே இருந்த மணி மந்த மௌன வீசே ஆதி நூறாதி தண்ணீர் அறிந்தவர் ஆண் பிள்ளையானி முத்தே யௌமல்கி அமெந்தரிய திங்கெத்தியன் முள்ள திருவிளக்கே எந்த நேரத்திலும் சந்த கலாநிதி என் முன்னீரே இருக்க இரு உலக மொழி கதிர் வீசுமென் முள்ள குறுந்தழகி என் உடம்பு எல்லாம் கலந்தி நிற்க வந்த இன்பம் பழகி அண்டராசை காட்சி பூட்டி என்றங்காம பண்ட பழுதாக்கினாய் என்றும் அறியாமணி மேலேசியும் இந்த கொடியாக்கினாய் இல்லை அமுதமென கிருத்தூட்டினி சித்தீத்தனால் முதலாய் புள்ளும் பூமிதனில் உள்ள உணவு போல் சிக்கருதில்லை போதையால் இங்குள்ளதெல்லாம் பின்னாலேயே தொடர்ந்தே பொற்கிண்ணத்தின் பாகஞ்சாவும் கலந்தந்த போதை என்றே திரிந்தே எத்தனையோ கோடி இன்ப வெள்ள காட்சி ஜனனிந்தை மகிழ இத்தனை செல்வம் எல்லோரும் காண்கிறன் என்றெல்லாம் பாடுபட்டும் கூடி வாங்க தெரியா பசுக்கல நேகங்களே பாடுபட்டு கூடி வாங்க தெரிந்தவர் பாரிலான் பிள்ளைகளே கல்லறியாமும் கை கொண்டிடுவான் என்று பிந்தந்த வேதமோ வந்தற்றும் பேரி சாதிகள் வைத்துக்காய் விட்டாரையோ எஜமான அறியாமல் பாடுபட்ட பேருக்கு எங்கே ஒன்றும் கோடியே எஜமான பாடுபட்ட பேருக்கு இன்னும் அங்கும் கோடியே எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட என்ற நிடநாட்டம் ஏகபராபர புரணமே தினம் என் இதய தோற்றம் கோங்காலத்தோணியாக பாலத்தை சிறு வழியறியார் ஆங்கால் தேமணியாட்டி அழுத்தோடி கழித்து சாங்காலம் தலையோட்டையுடிக்கும் சண்டியர்களை வீட்டே பாங்காயிரம் வீரம் காவல் பாடது தேடுகின்றேன் நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வார் நம சிவ இருப்பையான் தம்பிரானவ சிறி காம்பரனின்பால் செய்வன சொல்வார் கெம்பீரமாகவே அறுசுவை கெல்வ கேடர்கள் நேசவிட்டே தம்பிரனையானும் வீரம் காவல் பாடது தேடுகின்றேன் முடியாகிய மூமீனென புலனால் வீண் போக்கி இடியாகியவன் கைப்படையே பொறியே பறக்க கடிதாகிய கசப்பே வரும் கயவ கடனை விட்டு அடியே ஞானம் மாநிலம் தேடுகின்றேன் களிமா பொருள் அறிந்து தர கோக்கிலே கசப்பு
கசப்பு களிமா பொருளறியா சரி கத்தது தான் எதுகான் களிமா பொருளறியாரையே காபரண சொல்லுமே அறுபொறி நூல் பிரானிலை அறியான் யான் திறமானென்று பொறும்பா பாரு கடத்துவனில் கொள்ளையிட பசப்பி இறுகிய நெஞ்சி மற்ற பதவங்கள் இவகளொருவிட்டே காவல் பாடது தேடுகின்றே. அப்ப வந்து எல்லாம் கோடா இருக்கும்ல, முன்னூத்தி 20வது வாக்கியம் திரு சின்மயானந்தாவும் மேஎஸ்ஆர் நாயுடு. அதுல வந்து ஆண்டவர்கள் ஒரு உத்தரவில் ஒரே இடத்தை, அதாவது மனிதனுடைய உலகத்தில் உள்ள ரத்தம் சுழன்றுள்ள ஒரு கூட்டத்தையே அவை பேசுகின்றன. எவ்வளவு படித்தாலும் அந்த இருதயத்தை பார்க்க முடியாது. ஒரு மதத்தின் உண்மையை மெய்யை இவன் சந்தித்தால் இருதயம் பிரகாசமாகிறது, நேருக்கு நேசிக்க முடிகிறது. பிறகு இவன் எல்லா மதத்தையும் தன்னதாக நேசிக்கிறவனாக ஆகிவிடுவான். சன்னிதானத்தில் இருந்த அனந்தாதி தேவர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் ஆளுக்கு ஒரு மதம் ஒரு சாதி, இப்படி 67 சாதிகள் வெவ்வேறு மதத்தினர் உள்ளார்கள். இங்கு எல்லோரும் ஒரே குலமானது இந்த இறைவனை தங்கள் இருதயத்தின் நேருக்கு நேர் சந்தித்ததாலேயே சந்திக்க வைத்ததாலேயே இப்படி ஆகியுள்ளார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 4 மோர்மா வீச துண்டாய் எனக்குள் இருந்த இதயத்தை பூரவனா சம்பத்தெல்லாம் விலை புத்தியோ மாக்கி வைத்தாய் பாரிலுள்ளோ கூறும் இதயத்தை எங்கூறு பாரில் சொன்னவுடன் பார்க்க இதயத்தை கண்டமெல்லாம் பகல் போல் இறங்க கண்டே என்ற செய்யுள் பாடப்பட்டது. தொடர்ந்து ஆண்டவர்கள் ஒரு உத்தரவில் ஒரு உபரியை சுற்றி என்று உத்தரவு போடக்கூடிய ஒரு அரசனால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா? முடியாது. இத்தகைய காரியத்தை அந்த பகவான் போர்முனையில் அர்த்தனை செய்தார்கள். தரிசனை என்கிறார்களே, பார்க்கிறது என்பதுதானே இவர்கள் அர்த்தம். 30 ஆண்டு காலம் பகவானை பார்த்தானே அர்ஜுனன், என்ன பயன்? அப்போ தரிசனை என்றால் என்ன? இது ஒரு தேவ ரகசியம். மெய்ப்பொரு சந்நிதியில் தான் அது வெளியாகும். பல காலம் கீதையை படி என்று படித்து பிறருக்கும் போதிக்க கிளம்பி விடுகிறார்களே, அன்று அர்ஜுனன் பெற்ற பதவியை பெற்றார்களா? அந்த கீதை எங்கே? அந்த திருச்செயல் எங்கே? வாடி போய்விட்டதா? மழையில் கரைந்து போய்விட்டதா? ஆண்டவர்கள், உங்கள் வேலை என்ன? இல்லையா? வேலை இல்லை. சன்னியாசம், உபனிஷத்துக்களை பிறருக்கு சொல்வது. ஆண்டவர்கள், அதனால் நீ என்ன பெற்றாய்? உனக்கு என்னாச்சு? உன்னால் எத்தனை பேர் அந்த மெய்ப்பை அடைந்தார்கள்? சென்மையானந்தா, எனக்கு தெரியாது, பிரசங்கிப்பதோடு சரி. ஆண்டவர்கள், ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொண்டு இது ஒரு வித்தாக இருந்தது, முளைத்து மரமாகி வந்த வேலையை தான் முடித்து விட்டது. நீ அம்மாதிரி சாதாரண ஒரு வித்தா? 6 அறிவு படைத்த முளைத்து வந்த உருவாட்சி நீ உன் வேலையை, கடவுள் உனக்கு நிர்ணயித்த வேலையை, கடமையை முடித்தாயா? மனிதனுடைய கடமை இன்னது என்று கூட தெரியாமல் இருக்கிறார்கள். கடவுள் என்றால் என்ன என்று தெரியாமலே உலகம் பாழாகிவிட்டது. வந்த பொய்க்குருக்கள்மார்கள் பராபரா ஈஸ்வரா என்று ஆகாயத்தை நோக்கி கைகாட்ட மக்களும் கடவுள் மேலே இருக்கிறார் என்று முடிவு காட்டிவிட்டார்கள். அந்த சொல் மேலே கை காட்டுகிறது? கடம் தன் தேகத்திற்குள் என்றல்லவோ சுட்டுகிறது. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனைக்கான் என்றுதானே மெய்கண்ட மகத்துகள் கூறுகிறார்கள். படைப்பில் வைத்து உயர்ந்த படைப்பு மனிதன் அல்லவா? நீ ஒரு வீடு கட்டினால் மாட்டு தொழுவத்தில் கக்கூசில் போய் இருப்பாயா? உனக்கு என்று கட்டப்பட்ட அழகி அலங்கரிக்கப்பட்ட எல்லாவற்றையும் விட மேலான அறைகள் அல்லவா தங்குவாய்? உனக்கு இருக்கிற புத்தி கூட இறைவனுக்கு இல்லையா? உயர்ந்த படைப்பாகிய மனிதனை விட்டு கல்லிலும் செல்விலும் கட்டையிலும் காட்டிலுமா இறைவன் தங்குவான்? உன்னில் இருக்கும் அந்த இறைபொருளை நீயாக வெளியாக்க உன்னால் முடியாது. எப்படி தன்னில் இருக்கும் ஒரு குழந்தையை வெளியாக்க ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவையோ, அப்படியே தன்னில் இருக்கும் பிரம்மத்தை வெளியாக்க உன்போல் உடலெடுத்த ஒரு ஆசான் தேவை, கட்டாயம் தேவை.
பிரான் பெற்ற வாழ்க்கை குமரி கூடி மருவிய சுகத்தையே ஒக்கும். இச்செயல் கடவுளாலும் செய்ய முடியாது. நாமும் 12 கோடி குருக்களை சந்தித்து பாடுபட்டோம். எல்லா சட்ட திட்டங்கள் படி தகச்ச இரவு தொழுகை முதற்கொண்டு காலாகாலம் ஒரு காலில் நின்று செய்தோம். ஒன்றும் கிட்டவில்லை. எம்போல் தேகம் எடுத்து பிரம்மம் ஒன்று வந்தது. அதன் காலையில் சார்ந்தோம். அதன் பிறகே இந்த மெய்ஞானம் என் கைவசமாயிற்று. தேகம் நம் பொருள் எங்கூறு நாதருக்கு நாமனேதும் செப்போதற்பனையுளதோ. ஏகன் முதல் யாரையும் இறந்தினோம் இவர் தொழில் வியந்தோரை செயல்படில் காணோம். வெளியே இருப்பது போல் 3 உலகம் உன்னில் இருக்கிறே. அவற்றை பிரித்து வானலோகத்திற்கு இறைவன் சந்நிதிக்கு உன்னை அழைத்து போவது யார்? தெய்வர் எஸ்.ஆர். நாயுடுவை பார்த்து, அன்று 3 உலகம் கடந்த தெய்வ எல்லைக்கு போனாயே, அப்படி உன் முயற்சியால் படிப்பால் போக முடியுமா? முடியாது. இந்த தேகம் சொற்ப காலம் இருப்பது. ஒரு முழம் தைத்தால் கூட தாங்க முடியாது. இதில் அறிவு என்ற பிரகாச தூளம் ஒன்று வைத்து படைக்க பெற்றிருக்கிறது. அதை இப்போதையே சந்தித்து குடியேறி பழகி கொண்டால் சாவு என்ற நீண்ட கால அவஸ்தையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாஷ் மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார். சாதிகளின் கர்த்தாவை தெய்வமே கொண்டார். நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். துணை சுவாமி ஆண்டவருக்கு சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ தரிசனத்துக்கு தான் பார்த்து வச்சுப்போம். அது வந்து சதும பிரகாரத்துக்கு என்ன பேசினீர்கள்? தரிசனன்றதா கடவுளை பார்க்கணும்னா தரிசனம். கடவுள் என்றதான் ஆகாயத்து அல்லா சிவா சிவா வைகுண்ட வாசா அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் பதவி ஆகாயத்தை பார்த்தா அங்க என்ன தரிசனம் ஆகுமா? நம்ம கடவுளா நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் நாம் சந்திப்போம். அதுதான் தரிசனம். ஏன்னா அது இல்லாத எத்தனை இது பண்ணாலும் அது தரிசனில அதுல வந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது. என்ன எலுமிச்சம்பழத்துக்கு போய் கேட்டா எலுமிச்சம்பழம் ஒரு 20 தெரியாதவங்கிட்ட போய் மஞ்சளா இருக்கும், உடனடியா இருக்கும், புளிப்பா இருக்கும் எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு அந்த பொருள் விளங்காது. அது நல்ல நேர்ல காமிச்சு இதுதான் எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி அந்த பொருள் விழிக்கனாதான் விளங்கும். அந்த மாதிரி கடவுள்ன்றத நம்ம நேரத்துல நமக்குள்ள இருக்கிற கடவுளை நம்ம தரிசிக்கிறோம். இதுக்குதான் வந்து ஒரு ஆசா நம்மளுக்கு வரும். அது வறுமையை மாந்த பெருமை நிலத்து வெறுமையை காட்டிவிடும் என்று சொல்லும் போது மெய்ஞான சம்பந்தரைய மறுமொழி மாந்த வேதம் சொல்கிறது. மற்றவங்க உலகமாங்க அவங்க அந்த பெயர் கிடையாது. மறுமொழி மாந்தையை பார்க்கிறதுதான் தரிசனே. அதோட எல்லாமே வேறு எதை பார்த்தாலும் அது தரிசனே ஆகாது. பார்ப்பதுதான் தரிசனம் என்றால் சிறிய தரிசித்தேன், நோயாளி தரிசித்தேன், நாம பார்க்கறதெல்லாம் தரிசனம்னா மறுமொழி மாந்தர்களை மெய்ஞான சம்பளங்களை பார்க்கறதுதான் தரிசனம். அவங்களுடைய சன்னிதிதான் வந்து நம்ம ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. மறுமொழி மாந்தராக ஒரு வேற ஒரு சன்னிதி உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. அத அவங்கதான் வந்து நமக்குள்ள ஜீவனை நமக்கு காட்டுக்கிறாங்க. அதுதான் சூட்சும தேகமா ஜீவ தேகமா இருக்குது. ஜீவ குழந்தை யாரு அந்த முச்சுடன் என்னும் திருக்குழந்தை வளர்ப்பேறு எப்பனம் வருகிறது. இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊட்டத்தால் யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்கிறது. இவ்வாறு தன் ஜீவன் மனத்தில் எதுக்கு கசவாக நிற்பதற்கே தைரம் புகையாக பூவனக்காகவும் வருகிறது. அந்த அவங்களுடைய தரிசனால எவனை கூட சட்டை பண்ணாத அந்த ஜீவன் வந்து வறுமை பெறுகிறது. அதனால வந்து நம்மளுக்கு அந்த மெய்குருவின் சன்னிதி முன்னாடிதான் நம்ம ஜீவன் வந்து பரிசுத்தமாகி சந்திக்க வேண்டும். ஆகவத்துக்கு அதுவே ஆறாக வருது. அந்த அறிவா வைக்கிறது வந்து நம்ம ஆசான் வேதமா இருக்காங்க. அவங்களுடைய தரிசனை தான் வந்து அவங்களுக்கு தரிசனம் இறைவனை போட்டிடும் உள்ள கவலை பயம் இல்லாமலே ஆகிடும். அந்த அவங்களோட தரிசனம் தான் உங்களுக்கு எல்லா அறிவையும் போட்டி நம்ம முத்தி மேலே ஏற்றிருக்குது. அவங்க வேதமா நினைச்சுக்கொண்டு அதை ஒரு கண்ணாடி முன்னு பார்த்தா நம்மளுக்கு பிரதிபிம்பம் தெரியும். அந்த மாதிரி வேதம் இல்ல கண்ணாடி கொண்டு பார்த்தா அவங்க எடுத்துட்டு வசனத்திலிருந்து தெய்வ தீபமாகவே எங்கள் நாயகர்கள் தெய்வ கண்ணாடியா நின்று விளைந்து கொண்டிருக்காங்க. அவங்கதான் வந்து அவங்க சந்திக்கும் போது அந்த தேவ கண்ணாடி கொண்டு நம்ம பார்க்கும் போது
நம்மளுக்குள்ள இருக்க இறைவனை நம்ம சந்திக்கலாம். அவங்கதான் அவங்களுக்கு வேற தேவலோகத்தில் வேத எனக்கு பண்ணதை கேட்கவே என்றால் அது இந்த காரியா இதயத்தில் அந்த காரியம் சேவை. யார் அந்த காரியம் செய்கிறார்களோ அவர்கள் தான் பகவான். அவர் இருப்பதுதான் குருக்ஷேத்திரம். கோடிசேத்திரத்துல பார்த்து சந்திச்சதைக்கும் அவங்க முடியாதுதான் நம்ம அந்த கோடிசேத்திரத்துல பார்த்து நம்மளால சந்திக்க முடியும். அப்பதான் அதுதான் தரிசனை அப்படின்னு கண்ணுக்கு எட்டிய எவ்வாறு தகப்பனுக்கு உரிமையாக்குகிறார்களோ அவ்வாறு கண் கொண்டு காணப்படாததும் இதய கண் கொண்டு பார்க்க கூடியதுமான அதையான கொஞ்சம் பங்கிட்டு கொடுப்பு புதுமையாக்குள்ள பொருள். அது இதயத்துதான் அந்த காரியம் செய்து இதயத்துலதான் அந்த கண்ணு இருக்குது. அந்த கண்ணா அந்த தேவ கண்ணாடியை நம்மளுக்கு கொடுத்து அந்த கண்ணாடி மூலமா அவங்கள நம்மளுக்கு அது வேதம் அந்த கண்ணாடியில அந்த பார்க்கும் போது நம்மளுக்கு நம்ம இதயம் பரிசுத்தமா அவங்களுடைய இது வசனங்கள் மூலமா நாம் அவங்கள தினமும் தரிசித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று கூறி இப்ப இதை மீண்டும் சொல்லணும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். தேவாதி தேவா, கர்த்தாதி கர்த்தா, மரணத்தை வென்றவரை உண்மை ஆராதிக்கிறோம். பிரம்ம பிரகாச நெய்வெளி சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து அக்கா இன்னைக்கு பகிர்ந்து கொண்ட திருவாக்கியம் மூலயமா நான் கேட்டுக்கொண்டதை சபையில விளைக்கிறார் சொல்லி எடுத்து பேசுறேன். பிரம்ம பிரகாச நெய்வெளி சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் கேமப்பட ரெடிப்பட போடாத ஒரு வாக்கியம் நம்பர் 208. அல்லா என்றும் சிவசிவா என்றும் வைகுந்தா வாசா என்றும் தொட்டதிக்கெல்லாம் கதறுகிறார்களே, அந்த பரம்பொருள் எங்கே இருக்கிறது என்று நினைத்து சொல்கிறார்கள். இல்லை, காசி செல்கிறேன் என்று கூறி நேரத்திற்கே போகிறவர்கள் போல் இருக்கிறார்கள். கடவுள் என்றவுடன் கடவுளே என்று ஆகாயத்தை நோக்குகிறார்கள். கடவுள் என்றால் கடத்திற்குள் என்றல்லவே அந்த சொல் சுட்டு காட்டுகிறது. ஆகாயத்துள் என்று சொல்லவில்லையே. ஒரு நாலாவது இறைவனை சந்தித்து தரிசித்திருந்தால் தான் அவனை நீ நினைக்க முடியும். 3 கோடி காலமும் 3 கோடி பிரசங்கம் செய்தாலும் 3 கோடி தவம் செய்தாலும் உன் எண்ணம் இறைவனின் இரு சன்னிதானத்திற்கு அவன் நேருக்கு நேர் தரிசனைக்கு போகாது. ஒரு எஜமானை ஒரு தரமேனும் முன் சந்தித்து அவர் சம்மதத்துடன் அவன் இட்ட வேலையை செய்தால்தான் அவன் கூலி தருவான். சந்திப்பே இல்லாத ஒரு எஜமான் கூலி தருவானா? கண்டறியா முன் கை கொண்டிடுவான் என்று விண்டறிந்த வேதமோ. இந்த அற்பத்தனமான அறியாமை அவலட்சணமான எண்ணம் உனக்கு ஞாபகமாக நின்றதற்கு காரணம் பண்ட சோம்பேறியர் சாதியர் தம் வயிற்று பிழைப்புக்காக உன்னை திண்டாட விட்டு விட்டார்கள். அதாவது அந்த பரம்பரை சோம்பேறிகள் உன்னை ஒன்றும் தெரியாதவனாக அறிவில்லாதவன் ஆக்கி விட்டார்கள். அப்போ அக்கா சொன்ன மாதிரி அல்லாஹ் என்றும் சிவசிவன் என்றும் எல்லாரும் இன்னும் இந்த காலம் வரைக்கும் எல்லாம் அந்த ஒருவர் பின்னாடி ஒருவர் ஏமாந்துதான் போய் கொண்டிருக்காங்க. எல்லாரும் வானத்தை பாக்குறாங்க, பூமியை பாக்குறாங்க, மரத்தை தொடுறாங்க, சூரியனை பாக்குறாங்க. இப்படி எல்லாம் நினைச்சு மக்கள் எல்லாம் யாரு அந்த வந்த சோம்பேறிகள், அந்த வயிற்று பிழைப்பிற்காக வந்த போலி குருமார்கள் அவங்க வானத்தை காட்டி அங்க இருக்கிறாங்க சொல்றதுனால மக்கள் எல்லாம் இன்ன வரைக்கும் அதைதான் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ கடவுள் என்றதும் கடத்துக்குள் என்றல்லவா நம் தெய்வர்கள் சுட்டு காட்டுறாங்க. அப்போ வேதமே இந்த கடத்துக்குள் தான் அந்த இறைவன் இருக்கான். வெளிய ஆகாயிலையோ செம்புலியோ மண்ணுலையோ கல்லுலையோ அல்ல அப்படின்றது நம் தெய்வர்கள் நம்மளுக்கு விலைக்கு சொல்லி நம்மளுக்கு சிந்திக்க விடுறாங்க. அப்போ நம்மளுடைய கடத்துக்குள்ளதான் அப்போ பேசுகிறது யாரு? அவங்களாதான் இருக்காங்க. அப்போ வெளியே இல்லை, இறைவன் வெளியே இல்லை. அப்போ அத எப்படி அந்த பரம்பொருள் எங்க இருக்காங்க தேடி காசி செல்கிறேன்னு தெற்கே போகிறான். அப்போ தெற்கு போனா என்ன இருக்கு? அங்க அந்த எல்லையில கடல் தான் இருக்கு. அப்போ நிஜமான கடவுள் எங்க இருக்கானா அது நமக்குள்ளதான் இருக்குது. அப்போ அந்த கடவுள் எப்படி இருக்காங்கன்னா அந்த சிந்திக்கணும். அக்கா சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்குன்னா இந்த ஒண்ணு பொருளை பாக்குறோம், பார்த்து அது உள்ள கொண்டு அது அந்த கண்ணால் பாக்குறோம், பேசுறோம், இப்படி கண் வழியா பார்த்து உள் வாங்கி அதை பேசுறோம். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஒரு அகக்கருவி, அந்த அகக்கருவி தான் இத்தனையும் செய்து கொண்டு இருக்குது. அப்ப அகக்கருவி அதை உள்வாங்கி சிந்திக்கணும்.
அப்போ அது நம்ம வாங்கலன்னா அதை வந்து சிந்திக்க முடியாது. நினைவு வேற சிந்தனை வேற. அப்போ இத தெய்வமர்களுடைய அந்த தினந்தோறும் அந்த தரிசனம் தான், நம்ம தினந்தோறும் அந்த தரிசன அந்த தரிசனம் கேட்டுக்கிறோம். அவங்களுடைய வசனத்தை, தெய்வத்தோட திருவசனத்தை தினந்தோறும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கலாம். இதுதான் சிந்திக்கிறது. அப்போ அந்த எஜமான் கிட்ட ஒரு வேலைக்கு போறோம்னா எஜமான பார்த்து கண்டறிஞ்சு அந்த வேலை செய்யறா நம்மளுக்கு கூலி. எஜமானே தெரியாத, சந்திப்பே இல்லாத எஜமான் நம்மளுக்கு கூலி தருவானா? கூலி தரமாட்டான். அப்போ நிஜமான ஒரு எஜமான சந்திச்சு அவங்க இட்ட வேலைக்கு நம்ம செய்யறாதான் அது நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்போ இங்கும் அந்த எப்படின்னா தெய்வமார்கள் நம்முடைய ஞான முறையில அந்த எஜமான் அறிந்து பாடுபட்டவருக்கு இங்கும் அங்கும் கூலியே. அப்போ எஜமான் நிஜமான தெய்வத்தை அறிஞ்சு பாடுபட்டா நமக்கு இங்கும் அங்கும் கூலியானாங்க. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ அக்காவோட இப்போ அந்த மானியப்பர் முன்னிச்சு ஒன்னாது ஏழைக்கு ஏழை போல், நண்பருக்கு நண்பர் போல், அப்படி இருக்கிறப்போ அந்த அவரவர் உருவத்தை அதிக தெளிவுபடுத்தும் தெய்வ உருவ கண்ணாடி. அப்போ கண்ணாடி முன்ன என்ன நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு அந்த உருவம் எப்படி இருக்குன்னா, அக்கா சொன்ன மாதிரி அந்த மும்மலம், ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் வந்து நீக்கிட்டு நின்னணும். அப்போ எழுந்த உடனே அப்படியே நின்னா அந்த முகம் எப்படி காட்டும்? அப்போ ஒரு குளிச்சுட்டு அந்த முகத்தை வந்து நல்ல ஒரு முகத்துக்கு இது மேக்கப் பண்ணினா அந்த முகம் எப்படி ஒரு பளிச்சின் பொலிவா இருக்குமோ அதை போல நம்மளுக்குள்ள இருக்குது, நம்மளுக்குள்ளதான் வெளியே அது டிரான்ஸ்பரா இருக்குது. அப்போ நமக்குள்ள இருக்கிறது தான் அந்த தெய்வம் வந்து உன்னுடைய உருவம். அக்கா அந்த இது கூட நான் வேறு நீ வேறு இல்லை, அப்போ எல்லாம் என்னுடைய தூளம்ன்றாங்க. அப்போ நமக்குள்ள இருக்கிறதும் அவங்கதான். நம்ம பார்த்தாலும் அவங்கதான் நம்மளுக்குள்ள தெரிவாங்க. அப்போ அந்த கண்ணாடி தான் நம்மளுக்கு பாக்குறப்போ டிரான்ஸ்பரண்டா அவங்கதான் நமக்குள்ள இருக்கிறாங்கன்னு நம்ம உணரக்கூடிய ஒரு இன்னைக்கு ஒரு அக்கா வந்து நமக்கு ஒரு உணர்த்தல் வந்து கொடுத்தாங்க. அப்போ கண்ணாடியே அதை பாக்குறோன்னா அதை அவங்க நமக்குள்ளதான் இருக்காங்க. அந்த தெளிவுபடுத்ததான் தெய்வம் வந்து நம்மளுக்குள்ள அந்த தெளிவு கண்ணாடியா இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த இருள்ல இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெய்வமார்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர. இருள்ல போனா தடுமாற்றம் தான் வரும். அந்த அமாவாசை, இருள், பௌர்ணமி, அது பிரகாசம். அப்ப அந்த எண்ணிருந்த கோடி பிரகாசம் நம்மள அந்த கோடி பிரகாச தெய்வர்கள் நமக்கு தினந்தோறும் தந்தருளி கொண்டே இருக்கார்கள். அப்போ எதை நம்ம சிந்திக்கணும்? அந்த தெய்வத்தோட திருவசனங்கள் நாளும் சிந்திக்கதான் அது வந்து நம்மளுக்கு அன்பேறி பூத்து அது ஒரு நாள் அது சிவமாக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப சந்திப்பு எது, தரிசனம் எது, இன்னைக்கு ஒரு தெளிவாக்க நம்மளுக்கு அந்த வாக்கியம் மூலியமா விளக்கி சொன்னாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கண்ணாடி அந்த சிந்தனை ரெண்டும் ஒரு புதுமையா இருந்துச்சுக்கா. சபை சிறப்பு. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். நம்மை ஆக்கி நம்மை பரமபதத்தில் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கும் நமது குல தெய்வம் நெய்வேலி சாலை ஆண்டவர்கள் திருவடிக்கு நமஸ்காரம். சபையோர் அனைவருக்கும் அன்பான நமஸ்காரம். அக்கா இன்னைக்கு தினமும் சந்திச்சு சிந்திக்க வைக்கிறாங்க தெய்வம் அவர்களை. அதை இன்னைக்கு வாசகமா சொல்லும் போது ரொம்பவும் சந்தோஷமா இருந்ததுக்கா. அல்லா என்றும் சிவசிவா என்றும் வைகுந்தவாசா என்றும் தொட்டதற்கெல்லாம் கதறுகிறார்களே, அந்த பரம்பொருள் எங்கிருக்கிறது என்று நினைத்தா சொல்லுகிறார்கள்? இல்லை, காத்து செல்லுகிறேன் என்று கூறி நேர் தெற்கே போகிறவர்களை போல் இருக்கிறார்கள். கடவுள் என்றவுடன் கடவுளே என்று ஆகாயத்தை நோக்குகிறார்கள். கடவுள் என்றால் கடத்திற்குள் என்றல்லவா அந்த சொல் சுற்றுகிறது, ஆகாயத்துள் என்று சொல்லவில்லையே. ஒரு நாளாவது இறைவனை சந்தித்து தரிசித்திருந்திருந்தால் தான் அவனை நீ நினைக்க முடியும். முக்கோடி காலம் முக்கோடி பிரசங்கம் செய்தாலும் முக்கோடி தவம் செய்தாலும் உன் எண்ணம் இறைவனின் திருச்சன்னிதானத்திற்கு அவன் நேருக்கு நேர் தரிசனைக்கு போகவே போகாது. ஒரு எஜமானை ஒரு தரமேனும் உன் சந்தித்து அவன் சம்மதத்துடன் அவன் இட்ட வேலையை செய்தால்தான் அவன் கூலி தருவான். சந்திப்பே இல்லாத ஒரு எஜமான் கூலி தருவானா? கண்டறியா முன் கை கொண்டிடுவான் என்று பிண்டதென்ற வேதமோ. இந்த அற்பத்தனமான அறியாமை, அவலட்சணமான எண்ணம் உனக்கு சாபகமாக நின்றதற்கு காரணம் வந்த சோம்பேறி ஜாதியர் தம் வயிற்று பிழைப்புக்காக உன்னை திண்டாட விட்டுவிட்டார்கள். அதாவது அந்த பரம்பரை சோம்பேறிகள் உன்னை ஒன்றும் தெரியாதவனாக அறிவில்லாதவனாக ஆக்கிவிட்டார்கள். அதனாலதான் எல்லாரையும் அறிவாளிகளாக ஆக்க தெய்வமே இறங்கி வந்துட்டாங்க. எத்தனை காலமா மக்கள் இப்படி அறியாமையில் இருக்காங்கன்னு நினைச்சுதான் மாயா சரீரம் ஏற்று அவங்க வந்திருக்காங்க. நம் எமது வழிபாட்டில் நீ நடப்பதுதான் யோகம். நிஷ்டைக்கு மூலம் குரு உரு.
உன் குருவிரானே சூட்சுமத்தில் நீ நினைக்க முடியாது. ஆகையால் அவர்கள் தூள திருமேனியிலேயே எண்ணம் வைத்து அவர்கள் தூள திருமேனியையே உன் தியானம் மூலமாக வைத்துக்கொள். அந்த தூளம் அசுச்சியாகிய உன் நினைவாகிய அகப்பை புழங்குவதற்கு என்று அவர்கள் வேணுமென்று ஏந்தி வந்த பானை. அந்த பானையில் உன் நினைவாகிய அகைப்பையை புழங்கும் போது அதன் மலக்குற்றங்கள் அனைத்தும் சங்கரிக்க பெற்று பரிசுத்தம் அடைந்து அந்த நினைவு ரட்சிக்க பெறுகிறது. இன்னும் அவர்களது வார்த்தை தாரகா மந்திரம். அந்த தாரகா மந்திரத்தை சிந்திக்க சிந்திக்க உனது உள்ளம் வலுவடைந்து எவ்வளம் பெற்று அகண்டாகாரமாக ஆகுகிறது. சகல தரித்திரிய குற்றங்களும் நீங்கி சிக்கல் இல்லாத உண்மை தெளிவில் ஏறுகிறது. எல்லாவித ஐஸ்வர்யங்களும் போட்டு நிற்கிறது. உன்னுடைய கருவிகளில் எது எம்முடன் சம்பாஷித்துக் கொண்டிருந்தது? உன் நினைவு. அது தூங்காது. சொத்துக்குள் முழுதும் கையை விட்டுக் கொண்டால் சாப்பிட்டதற்கு அர்த்தமாகுமா? அதை போல எம்மோடு கூடவே இருந்தாலும் உன் நினைவு சாப்பிடுகிறதா என்பதுதான் கேள்வி. தினம் தினமும் சபைக்கு தெய்வ வசனங்களை தினம் தினமும் சாப்பிட்டு சிந்திச்சு அவங்க சந்தித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அக்கா நமஸ்காரம் அக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.